இறை என்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கு தனுர் மாத பிறப்பு. நமக்கு வழக்கத்தின்படி சூரியன் தனுர் ராசிக்கு வரதா சொல்கிறது. தனுர் ராசிக்கு வரும்போது இந்த 29 நாட்கள் அதில் சஞ்சாரம் பண்ணுவார். அதனால் இது ஒரு இறை வழிபாட்டிற்காக செலுத்த வேண்டிய மாதம். அதனால் வேறு முக்கியமான காரியங்கள் செய்வது கிடையாது. திருமணமோ மற்றைய காரியங்கள் செய்யாததுக்கு காரணம் ஒரு அன்டைல்யூட்டடாக இறைவனிடம் நான் செலுத்த வேண்டிய அன்பு. அதை தான் சொல்லுவேன். இறை வழிபாட்டில் மீண்டும் 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 சொன்னத்தையே சொல்லியிருந்தாதான் நமக்கு ஒரு புத்துணர்வும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அது நடக்கும். இப்போ பரவலாக இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம், எல்லா கோவில் சுற்றி இருக்கிற மாட வீதிகளில் பஜனைகள் நடக்கும். காத்தால 5:30-6 மணிக்கு எழுந்து எல்லாம் நீராடி விட்டு திருப்பாவை சொல்கிறவெல்லாம் இருப்பார். எல்லா கோவில்கள்லையும் முன்னாடி உங்களுக்கு பாட்டு ஒலிக்கும். இப்போ என்வாயர்மெண்டல் பொல்யூஷனுங்கிற பேசிஸில் சவுண்டுக்காக கவர்மெண்ட் ஹஸ் புட் an order to stop such அந்த மைக் வச்சு ஒலிபெருக்கியை வச்சு இந்த மாதிரி பாடல்கள் போடக்கூடாதுன்னு. இது சிட்டியில் பரவலாக இருக்குது. பட் கிராமப்புறங்களுக்கெல்லாம் போனால் இன்னும் இந்த பாடல்கள்லாம் ஒழிச்சுன்னு தான் இருக்குது. இப்போ எங்கள் கிராமத்தை எடுத்தோன்னா அது குக்கிராமம், அது தஞ்சாவூர் பக்கத்து பந்தநல்லூர் பக்கத்தில். எங்கள் கோவிலெல்லாம் இந்த பாட்டி சீக்க தான் செய்கிறது. இதை மாற்ற முடியாது. நம்ம என்னதான் சட்டம் போட்டு மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் மக்களாகிய நாம் எந்த நல்ல காரியத்தை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருந்தால் அதில் தொடர்ந்து அது பயனளிக்கும். ரசிகரஞ்சனி சபா பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் ஆண்டுகளாக தான் இந்த ஏர்லி மார்னிங் இந்த சொற்பொழிவை ஏற்படுத்தியிருக்கோம். இது வழக்கமாக திருப்பாவை தான் வைப்பது வழக்கம். இந்த முறை நான் எங்கள் கமிட்டியில் பேசும்போது சொன்னேன், அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். பரவலாக எல்லாருக்கும் திருப்பாவை தெரியும், மீண்டும் மீண்டும் அதை தான் கேட்டுருக்கோம். திருமுறையில் மாணிக்க வாசகர் ஏற்றிய திருவம்பாவை பற்றி பேசுதான் திருப்பள்ளி எழுச்சி தான். அதுவும் அதை பற்றி ஒருத்தரும் பேச முன் வர்றது கிடையாது. இப்போதான் இன்று உரையாற்றவருக்கும் மருத்துவர் சுதாசேஷன் அவரோட பேசிட்டு இருந்தேன். ஏன் இந்த ஓரவஞ்சனை திருப்பாவைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஏன் திருவம்பாவைக்கு கொடுக்கறது இல்லை? யார் ஏற்றினான்னு கூட தெரியாது. மாணிக்க வாசகர்னா யாருன்னு கேட்குற அளவில் தான் இருக்கு. நான் அந்த பாலிடிக்ஸ்குள்ளே போக விருப்பப்படல. பட் நாங்கள் என்ன நினைச்சோம், பரவலாக இப்போ இந்து மதத்துக்கு ஒரு சோதனை காலம். we are challenged. இந்த சேலஞ்சஸை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல பல முறைகள் இருக்கு. அதில் ஒரு சில முறைகளில் டு ரீக்ரியேட் ஃபெய்த் இன் அவர் ஓன் ஆக்டிவிட்டீஸ், ஆக்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். நமக்கு எது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கு. இறை வழிபாடுன்னு சொன்னாலே அது வேண்டாங்கிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு.
அடுத்த வரும் தலைமுறைகள் கோவிலுக்கு போகிறது எல்லாமே குறைஞ்சுட்டு தான் வருது. அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். மக்களிடையே ஒரு ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது என்னன்னா, எந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் சொல்றோம், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றோம். ஓம்ங்கிற ஓங்கார மந்திரத்தை திருப்பி திருப்பி சொன்னா அதுக்கு பலன் இருக்கு. காயத்ரி ஜபத்தை சொன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. சௌந்தர்ய லகரி படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், அந்த 100 பாடல்கள்லையும் அதுல ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பலன் இருக்கு. அதே மாதிரி நம்ம திருமுறையில் இருக்கிற அந்த பதிகங்களுக்கும் நிறைய பலன் உண்டு. அதாவது 10 பாடல்களை சேர்ந்தது ஒரு பதிகம். அது ஒவ்வொரு பாடலும் 4 வரி இருக்கும், சிலது மாறி வரக்கூடும். பட் பெருவாரியாக அதுதான் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த ஒருவர் யாருன்னா டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் தான். இதை நன்கு உணர்ந்து எப்படி உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது அவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே தெரியும். ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருந்தால் தான் இதெல்லாம் எடுத்து பேச முடியும். திருமுறை மாத்திரம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அத்தனை இலக்கியங்களும் தெரிஞ்சிருந்தா தான் அதை பேசக்கூடிய. இலக்கியத்தோட இசையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த இசையும் இலக்கியமும் சேர்ந்து தான் நம்ம முன்னாடி பண்ணுன்னு சொல்லி பண்பாடு தான் எல்லாமே. அப்புறம் தான் ராகங்கள்லாம் அமைக்கிறது, மெட்ட வைக்கிறதுலாம் அப்புறம் வந்தது தான். அந்த வழிதான் இதெல்லாம். இந்த பதிகங்களை நம்ம என்னென்ன பலன் தரும் பதிகங்களாக இருந்தாலும் சரி, பயன் தரும் பதிகங்களாக இருந்தாலும் சரி, அதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா, நான் பேரோட பேசலை, இதை அவங்களோட ஸ்பீச்சையே ஒரு புக்லெட்டாக போட்டு அந்த பதிகங்களை பிரிண்ட் பண்ணி யார் யாருக்கு என்ன பதிகங்கள் படித்தா என்ன பயன் தருங்கிறத அவங்க தொடர்ந்து செய்யலாம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கணும், பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வேணும், உடம்பு சரியில்லாதவர்களுக்கு உடம்பு சரியாகணும், இப்படி அடிக்கின்றே போகலாம். எல்லாத்துக்கும் அதில் மருந்து இருக்கு. பட் நம்ம அதை தெரிஞ்சுக்கல. இது தெரிஞ்சவங்களும் அதை பிரசுரப்படுத்தலை. மேடையில் ஏறி பேசினா அதுக்கு பலன் உண்டு. வெளியூர்லாம் போய் மேஜிக்கல் மந்த்ரா பேசினாங்க, மிரக்கல் சாப்பிட்னோன்னா நம்ம எல்லாம் அதை மிரக்கலாக பார்ப்போம். நம்ம ஊரில் அற்புதங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் இருக்காது. புராணம்னு சொன்னால் மித்தாலஜின்னு சொல்கிறோம். புராணம்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒருத்தரும் ஏற்றுக்க மாட்டேன். அது எங்கே சொல்லியிருக்கு? இப்போ நீங்கள்லாம் பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஒரு 60 அடி நீளத்துக்கு ஒரு பெரிய சோடு ஒன்று ஸ்ரீலங்காவில் கிடச்சிருக்கு. அதை கேட்டால் அது கும்பகர்ணனோட சோடுன்னு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இது நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறல் இருக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லை, தவிர்க்கிறோம், தடுக்கிறோம். இந்த மனமாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம். மனமாற்றம் ப்ளஸ் நம்பிக்கை ஊட்டம், இது ரெண்டும் தான். அது நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த பதிகங்களை கேட்டு நம்ம அதே பதிகங்களை திரும்ப திரும்ப ஸ்மரணம் பண்ணியிருந்தா நிச்சயமாக நல்ல பலன்களை தரக்கூடியது. இது நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். காலை பொழுதுல இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் கலந்துட்டு இந்த பேச போற இந்த சொற்பொழிவில் வரக்கூடிய நல்லத்தை ஏற்றுண்டு அதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி, எல்லாரையும் இங்கே வர சொல்லி
பேச்சாளர்களுக்கும் ஒரு க்ரௌடு தேவை. உங்களோட ரியாக்ஷன் தான் முக்கியம். யுவர் பார்ட்டிசிபேஷன் அதுதான் முக்கியம். ஸோ நீங்களாம் ப்ளீஸ் கம் இன் லார்ஜ் நம்பர்ஸ். நாங்கள் இதுக்கு பிறகு பிரசாதமாக பொங்கல் கொடுக்க சொல்லியிருக்கோம். யூ வில் கெட் சம் ஹாட் பொங்கல். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் ஹாட் பொங்கல்லாம் சாப்பிட்டு பேச்சையும் கேட்டுட்டு I pray for the intervention of the divine, and I request Dr. Sudha Seshaya to address the gathering. Thank you. Shri Gurubhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Gurudevo Maheshwaraha. Guru Sakshat Param Brahma Tasmai Sri Gurave Namaha. Shruti Smruti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Padashankaram Lokashankaram. Namachivaya வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். மார்கழி மாசம் தனுர் மாசம் என்றால் வழக்கமாக பாவை பாடல்கள் எல்லா இடத்திலேயும் ஒலிக்கும். அந்த பாவை பாடல்களிலே இருந்து ஒரு சின்ன மாற்றமாக எதற்காக பலன் தரும் பதிகங்கள் என்று இப்போது பார்க்க இருக்கிறோம் என்பதை திரு சந்தான கிருஷ்ணன் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே நமக்கு விளக்கினார்கள். சூரிய கதிர்கள் தனுசு ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிற மாசம் தனுர் மாசம். இந்த தனுர் மாசத்தில் பாவை பாடல்கள் என்கிற ஒரு வழக்கம் 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திற்கு பின்னர் ஏற்பட்டது. We are at the crossroads. இன்றைக்கு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சொல்ல போனால் பாவை பாடல்கள் வந்ததே கூட அப்படி ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல இருந்த காலகட்டத்துல தான். ஒரு பக்கத்துல ஆழ்வாராதிகள், இன்னொரு பக்கத்துல நாயன்மார்கள் பக்தி நிறைந்த பாடல்களை பாடியதற்கு காரணம் அப்போது வைணவத்தின் மீதும் சைவத்தின் மீதும் பிடிப்பு குறைந்து போயிருந்ததால். இதை இப்போது நினைவுபடுத்துவதற்கு காரணம் இந்த பதிகங்களில் சில வரிகள் சில வார்த்தைகள் போக போக பார்ப்போம். 2024-25ல நிற்கும் போது நமக்கு அது வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த காலச்சூழலில் சிலவற்றை பாட வேண்டிய ஒரு அவசியம் அந்த மகான்களுக்கு ஏற்பட்டது. இதை எதற்கு சொல்கிறேன்? புறச்சமயங்களால் அகச்சமயமாக இருக்கிற சைவத்தின் மீதும் வைணவத்தின் மீதும் சாக்தத்தின் மீதும் மக்களுக்கு பிடிமானம் குறைந்த போதுதான் இல்லை இல்லை திரும்ப வாருங்கள், இந்த தெய்வத்தை வணங்கினால் இவையெல்லாம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் நாயன்மார்களும் ஆழ்வாராதிகளும் பாடினார்கள். அதே போல மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி பாவை பாட்டை பொறுத்த வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் ஏற்பட்டது. இன்றைக்கு நிறைய இடங்களில் திருவம்பாவை ஒரு சில இடங்களில். ஆனால் இந்த மறுமலர்ச்சியை மீண்டும் கொண்டு வந்தவர் காஞ்சி மகா சுவாமிகள். பாவை பாடல்கள் ஏறத்தாழ மறந்து போயிருந்த நிலையில் பாவை பாடல்களை பாட வேண்டும், திருப்பாவையை பாட வேண்டும். சொல்ல போனால் இசை கச்சேரிகள்ல திருப்பாவையை பாட வேண்டும், திருவம்பாவையை பாட வேண்டும்னு சொல்லி அரியக்குடி அதுக்காக திருப்பாவைய இசையில மெட்டமைத்து இவையெல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடுப்பகுதியில் நடந்தன. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சில இடர்பாடுகள் வரும்போது
இந்த மகான்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இப்போது பலன் தரும் பதிகங்களை பற்றியும் நாம் சிந்திப்பதாக இருக்கிறோம். திருப்பாவை 30 பாசுரங்கள் ஒரு பக்கத்துல, திருவம்பாவை 20 பாட்டு தான். திருவம்பாவையோட மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியை 10 பாடல்களை சேர்த்து கொள்வது வழக்கம். இதற்கெல்லாம் காரணங்கள் இல்லாமல் இல்லை. அந்த காரணங்களையும் போக போக பார்க்கலாம். ஒரே ஒரு தகவலை மாத்திரம் முதலில் சொல்லி நேரடியாக இன்றைய பதிகத்திற்குள் போகலாம். அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மார்கழி மாசத்துல அவரவர்கள் தனிப்பட்ட விசேஷங்களை, பண்டிகைகளை வைத்துக் கொள்வதில்லை. இது காலப்போக்குல மார்கழி மாசத்துக்கு பீட மாசம்னு ஒரு பேர் வந்து விட்டது. அதனாலேயே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இது பீட மாசம், அதனால மார்கழி மாசத்துல எதையும் தொடங்குவது வழக்கம் இல்லை. நாம கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவர்கள் சொன்னதுதான் காரணம். இந்த மாசத்தை முழுக்க முழுக்க தெய்வ ஆராதனைக்காக நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள். அந்த சமயத்துல வீட்டுல கல்யாணம் இருக்குன்னு சொன்னா யாராவது கோவிலுக்கு போவார்களா? இன்னைக்கு எங்க வீட்டுல கல்யாணம் இருக்கு, நான் இங்க போகணும், அங்க போகணும், பர்ச்சேஸ்க்கு போகணும், அதனால நான் வர முடியாதும்பார்கள். இந்த மாதிரியான இடர்பாடுகளை பிரிவென்ட் பண்றதுக்காகத்தான். இல்லை இல்லை, இந்த மாதத்தில் தனிப்பட்ட நிலையில் தனி நபர்கள் தங்களுடைய சிறப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஈகனாமிக்கலா பார்த்தோம்னா, சோசியலாஜிக்கலா பார்த்தோம்னா, வேற ஊருக்கு புறப்பட்டு போயிட்டேன், கல்யாணம் நடக்கிறது, நான் அங்க போனேன், 1 மாசம் போயிட்டேன், 10 நாள் போயிட்டேன், அதனுடைய இம்ப்ளிகேஷன் ஈகனாமிக்காகவும் இருந்தது. அன்றைய காலகட்டத்துல தை மாசத்துல அறுவடை, மார்கழி மாசத்துல எங்கேயோ கல்யாணம், ஊருக்கு புறப்பட்டு வண்டி கட்டி கொண்டு குடும்பமே போயிடுது அந்த கல்யாணத்துக்கு, திரும்பி வரத்துக்கு 1 மாசம் ஆகும். அப்ப யார் அறுவடையை பார்ப்பார்கள்? வயல்ல வேலை செய்வதற்கு ஆள் பலம் இருக்காது. அது மாத்திரம் இல்ல, அறுவடை வந்தாதான் கையில பணம் வரும், அதுக்கப்புறம்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்ப இந்த மார்கழி மாசத்துல கையிலையும் காசு இருக்காது, கடன் வாங்கி எந்த பெரிய விஷயத்தையும் செய்ய வேண்டாம் என்கிற ஒரு நம்பிக்கை, எண்ணம் இருந்த காலகட்டம் அப்போது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் மார்கழி மாதத்தில் இவை வேண்டாம் என்றார்கள். அது பீட மாசம் இல்ல, மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கிருஷ்ணரே சொன்ன ஒரு மாசம் பீட மாசமாக இருக்க முடியுமா? அதுக்கு என்ன காரணம்? வார்த்தைகள்ல பல நேரத்துல பேச்சு வழக்குல சிலதெல்லாம் மருவி போகும். ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், அது காலப்போக்குல அப்படியே மருவி போகும். பீத மாசம், அதுதான் இந்த மாசத்துக்கான கணக்கு. பீத்தனா மஞ்சள்னு அர்த்தம். பீதாம்பரம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, மஞ்சள் ஆடை தான் பீதாம்பரம். ஹேமந்த ருத்து, மார்கழி மாசமும் தை மாசமும் ஹேமந்த ருத்து. ஹேமந்தம்னா தங்கம்னு அர்த்தம். சீசனுக்கு ஏன் தங்கம்? குளிர் இருக்கிற இந்த மாசத்தை போய் தங்கம்னு யாராவது சொல்லுவார்களான்னா, கார்த்திகை எண்டுலேந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த பூ நிறைய இப்ப பூக்கும்னு பார்த்தா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மலர்கள், எல்லோ அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ. நிறைய வீடுகள்ல சாதாரணமா ஒரு மரம் இருக்கும், மஞ்சாடி பூம்பார்கள். அதுல நிறைய எறும்பு வரும், ஏன்னா தேன் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு பூ. அத பெருசா இந்த பூ அந்த பூன்னு சொல்றது இல்லை, அதுக்கு பேரே மஞ்சாடி. கார்த்திகை எண்டுல தான் அது நிறைய பூக்க ஆரம்பிக்கும். பூசணி பூ மஞ்சளா இருக்கும். பூசணி பூவைத்தான் மார்கழி மாசத்துல வாசல்ல வைக்கிற வழக்கம் உண்டு. இதெல்லாம் மஞ்சள் நிற மலர்கள். ஹேமந்த ருத்துன்னு ஏன் பேருன்னா, அப்படி பார்த்தாக்க எல்லா இடத்துலயும் தங்க நிறத்துல கொஞ்சம் அந்த பனியோடு சேர்ந்து அது ஒரு கோல்டன் ஹியூ கொடுக்கும். அதனால இந்த காலகட்டத்துக்கே ஹேமந்த ருத்துன்னு பெயர் வைத்தார்கள்.
மஞ்சளாக இருக்கிற மலர்கள் மலர்கிற மாதம் என்பதனால் பீத மாசம்னார்கள். நம்ம சொல்ல சொல்ல அதை பீட மாசம்னு மாத்தி நம்ம இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் அதுல கொண்டு போய் போட்டு இப்படித்தான் ஆகும் அப்படின்னுட்டோம். இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வணங்குவதுதான் பிரதானம் என்பதனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் அந்த இறைவனை வணங்கினார்களோ அப்படி வணங்க தலைப்பட்டிருக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல மேலையார் செய்தனர்கள் நாம இப்போ செய்ய போறோம். சைவ மரபுல இறைவனை பாடுகிற துதிக்கிற தோத்திரங்கள் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 12 திருமுறைகள்ல முதல்ல இருக்கக்கூடிய 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கப்படும். 8வது திருமுறை, திருமுறைன்னா ஒரு தொகுப்புக்கு பெயர், இறைவனை வழிபடுகிற திருநெறிய முறைகள். 8வது திருமுறை மாணிக்கவாசகருடைய திருவாச்சகமும் திருக்கோவையாரும். 9வது திருமுறை 9 பெருமக்கள் பாடிய பலவிதமான தோத்திர பாடல்கள். 10வது திருமுறை திருமூலருடைய திருமந்திரம். 11வது திருமுறை மறுபடியும் 11 பெருமக்கள் பாடிய பாடல்கள். 12வது திருமுறை சேக்கிழார் இயற்றிய 63 அடியார்களை பற்றிய காப்பியம் திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம். தேவாரம் அப்படின்னு சொல்றமே, அந்த தேவாரம் எப்படி தொடங்கியது? திருநாவுக்கரசர்ல தான் தேவாரம் தொடங்கியதுன்னு வைத்துக் கொள்ளலாம். வயசை பொறுத்த வரைக்கும் திருஞான சம்பந்தரை விட திருநாவுக்கரசர் மூத்தவர். 2 பேரும் சமகாலத்தவர்கள். எப்போனா இவருக்கு கிட்டத்தட்ட 70+ இருக்கும் போது அவர் சின்ன குழந்தையாக பாலகனாக இருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில 2 பேரும் கான்டெம்பரரிஸ். 7ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில திருநாவுக்கரசர் தோன்றியிருக்க வேண்டும். 2 பேருடைய வாழ்க்கையிலேயும் பல நிகழ்ச்சிகள் நடந்தன. அந்த நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டும் சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்துல மக்கள் திருக்கோயிலுக்கு போவது, இறைவனை வழிபடுவது போன்றவற்றில் கொஞ்சம் பிடிமானம் குறைந்து காணப்படுகிறார்கள் என்பதை கண்டவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலத்திற்கும் போய் அந்த இறைவனை பாடி, இந்த இறைவன் நமக்கு நல்ல வழியை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்பிக்கையை மறுபடியும் ஊட்டினார்கள். அப்படி ஊட்டுவதற்காக அவர்கள் ஒவ்வொரு தலத்திற்கும் போய் பாடிய பாடல்கள் தான் பதிகங்கள் என்று தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் சொன்னது மாதிரி அந்த பதிகம் அப்படின்னா 10 பாடல்களின் தொகுப்புன்னு அர்த்தம். ஒரு பதிகம் அப்படின்னா எப்படி 100 பாட்டு சேர்ந்தா சதகம் அப்படின்னு சொல்றோமோ, 10 பாட்டு சேர்ந்தது பதிகம். சங்க காலத்துல 10னே பேர் இருந்திருக்கு. 10 400 பாட்டு இருந்தா அக 400. ஆனா திருமுறை காலத்துல 10 பாடல்களை பதிகம் என்று சொல்கிற வழக்கம் ஏற்பட்டது. ஒவ்வொரு ஊருக்கும் போனவர்கள் அந்த ஊர் இறைவனை பற்றி 10 பாடல்களை பாடினார்கள். வைஷ்ணவத்துல 10 பாட்டு சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு திருமொழின்னு பேரு. வைஷ்ணவ இலக்கியத்துல 10ங்கிறதுக்கு கொஞ்சம் அர்த்தம் வேற. எப்படி வேறன்னு சொன்னா 10 பாட்டு சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு திருமொழின்னு பேரு. 10 திருமொழிகள் சேர்ந்ததைத்தான் 10ம்பார்கள். அங்க முதல் 10, 2ஆம் 10ன்னு சொன்னா அதுல 100 வந்துரும். 10 into 10ங்கிற கணக்கு வரும். ஆனா சைவத்தை பொறுத்த வரைக்கும் 10 பாட்டுக்கு தான் பதிகம் அப்படிங்கிற பேரு. இதுல சில சமயத்துல 10 பாட்டு இல்லாம ஒரு 11வது பாட்டு இருக்கக்கூடும். ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்றேன். திருக்கடை காப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன திருக்கடை காப்புன்னா, இப்பெல்லாம் பலஸ்ருதின்னு சொல்றோமா இல்லையா? இதை சொன்னால் இங்கே போனால் என்ன பலன் கிடைக்கும், அதை சொல்வதுதான் பலஸ்ருதி. நீங்க பார்க்கலாம் நிறைய உபன்யாசங்கள்ல கூட
ராமாயண உபன்யாசம் நடக்கிறதுன்னா கடைசி நாள்ல பலஸ்ருதி சொல்லுவார்கள், இதையெல்லாம் கேட்டதனால் என்ன பலன் அப்படின்னு. திருநாவுக்கரசர் பதிகங்களை பாடிய போது 10 பாட்டோட நிறுத்திட்டார். அந்தந்த ஊருக்கு போனார், அந்த தெய்வத்தை பாடினார், அவ்வளவுதான். அவர் அதுக்கு மேல பலஸ்ருதி பாடல. ஆனால் 7ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில the difference between slightly earlier years, ஒரே செஞ்சுரியில பிற்பகுதியில வரும்போது ஞானசம்பந்தர் பார்க்கிறார், இந்த மக்களுக்கு சொல்லணும், இத பண்ணினா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லலாமான்னு கேட்கலாம். நீங்க இன்னைக்கு டெக்ஸ்ட் புக் எல்லாம் எடுத்து பாருங்கள். இங்கே இருப்பவர்கள் நீங்கள் பள்ளி பிள்ளைகளாக இருந்த போது இருந்த டெக்ஸ்ட் புக்குக்கும் இன்னைக்கு இருக்கிற டெக்ஸ்ட் புக்குக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நம்ம காலத்துல பாட புத்தகத்துல பாடம் மாத்திரம் இருக்கும் இல்லையா? இப்போ தி objective of the chapter, அந்த சாப்டர் முடியறச்சே தி அவுட்கம் ஆஃப் தி சாப்டர், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னெல்லாம் அந்தந்த சாப்டர்லயே போட்டிருக்கு. இனவே லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பலஸ்ருதி ஃபார் தட் சாப்டர். இந்த சாப்டரை படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சாப்டரை முடிக்கிறச்சே நான் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரே விஷயத்த சொல்லும் போது சில நேரங்களில் அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு இல்ல டார்கெட் குரூப்புக்கு தகுந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஞானசம்பந்தர் என்ன பண்ணினார்னா, அந்த ஊரை பத்தி 10 பாட்டு பாடிட்டு 11ஆவது பாட்டு ஒண்ணு பாடினார். அந்த 11ஆவது பாட்டு பலஸ்ருதியாக அமையும். பலஸ்ருதி அப்படிங்கிற வார்த்தை பிற்காலத்துல வடமொழி சேர்க்கையில ஏற்பட்ட வார்த்தை. வடமொழி இல்லாம இல்ல, அவர்கள் காலத்திலேயே வடமொழி இருந்தது. ஆனால் 12-13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பலஸ்ருதி சொல்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்தது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே ஞானசம்பந்த பெருமான் கடை காப்பு, கடைசியில வர்றதுனால அது கடை, அது காப்பு. யாருக்கு காப்பு? இந்த பாடல்களுக்கும் காப்பு, இந்த பாடல்களை ஓதுபவர்களுக்கும் காப்பு. This will be your protection. அதனால திருக்கடை காப்புன்னு அதுக்கு பேரு. தேவாரம் பாடின 3 பேரை பத்தி சிவபெருமான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொன்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் விளையாட்டாக நகைச்சுவையாக உண்டு. சிவபெருமான் சொல்லி இருப்பாரா அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது, நம்பிக்கை இருந்தா சொல்லுவார். இந்த 11ஆம் திருமுறைன்னு பார்த்தோமா இல்லையா? 11ஆம் திருமுறையில பெரியவர்களுக்கு தெரியும், முதல்ல ஒரு பாட்டு 11 பேர் பாடின பாடல்களின் தொகுப்பு தான் 11ஆம் திருமுறை. அந்த 11 ஆத்தர்ஸ்ல ஒருத்தர் யார் தெரியுமா? திரு ஆலவாய் உடையார். யார் அவர்? மதுரை சொக்கேச பெருமான். மதுரையில எழுந்தருளி இருக்கிற சிவபெருமான் சொக்கேச பெருமான் இருக்காரே, அவருக்கு தான் திரு ஆலவாய். ஆலவாய்ங்கிறது மதுரைக்கான பெயர். ஆலவாய் உடையார் அப்படின்னா அவர் பாடிய பாட்டானா? ஆமாம், ஆலவாய் உடையார் பாடிய பாட்டு, ஒரு ரெக்கமெண்டேஷன் பாட்டு. இந்த திருவிளையாடல்ங்கிற திரைப்படத்துல ஒரு கதை வரும், பார்த்திருக்கிறீர்களா? பாணபத்ரர்னு ஒரு பாடகர் இருப்பார், அவர் வறுமையில இருப்பார். அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக சேரமான் பெருமாள் கிட்ட அனுப்புவார் சிவபெருமான். அந்த பாட்டு சேரமான் பெருமாளுக்கு ஒரு திருமுக பாசுரம் எழுதி, என்னுடைய தொண்டன் வருகிறான் அவனுக்கு உதவி செய்யின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு ஆலவாய் உடையாரின் திருமுக பாசுரம். அதுதான் 11ஆம் திருமுறையின் முதல் பாட்டு. அப்ப சிவபெருமான் சொல்லுவாரா பாடுவாரான்னா, நம்பிக்கை இருந்தால் பிரத்யட்சமாக வந்து பாடுவார். அது அவரவர்கள் கண்ணை பொறுத்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட விவேகானந்தர் கேட்ட கேள்வியை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறேன். எனக்கு காட்டுவீர்களா? காட்டுவேன். காண்பதும் காணாததும் உன்னுடைய திறமை. காட்டலாம், ஆனால் அதை பார்க்க வேண்டும். குதிரையை கொண்டு போய் நிறுத்தலாம், அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை யார் குடிப்பது? இறைவனை என்னால் காட்ட முடியும், ஆனால் அந்த இறைவனை உணர்வது உன்னுடைய திறமை. சிவபெருமான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்றார். இந்த 3 பேரை பத்தியும் சொல்றார். நாவரசன் நம்மை பாடினான். நாவுக்கரசர் பாட்டுல
சிவனுடைய பெருமையெல்லாம் இருக்கும். ஞான சம்பந்தன் தன்னை பாடினான். ஏன்னா இந்த திருக்கடை காப்புல என்ன ஆகும்னா, தமிழ்ஞான சம்பந்தன் சொன்னது இந்த பாடல்களை யார் ஓதுகிறார்களோன்னு அந்த பேர் வரும். அதனால ஞான சம்பந்தன் தன்னை பாடினான், சுந்தரனோ பொன்னை பாடினான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடவுளிடத்தில் தான் கேட்பார். எவ்வளவு நம்பிக்கை, அது நம்பிக்கை இன்மை இல்லை. எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட கேட்கிறேன், கொடுக்கணும்னா அவர் கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இந்த பின்னணியில் தான் இந்த பதிகங்கள் தோன்றின. இந்த பதிகங்களில் பலன் தரக்கூடியவை எல்லாமே பலன் தரக்கூடியவை. ஆனா அதுல கொஞ்சம் குறிப்பிட்டு எடுத்து இன்னென்ன பலன்கள், திருமணத்திற்கு, குழந்தை பேற்றுக்கு, வேலை தேடிக் கொடுப்பதற்கு, வாழ்க்கை வளம் பெறுவதற்கு, கல்வி பெறுவதற்கு அப்படின்னு எல்லாம் பதிகங்கள் உண்டு. ஏன் இந்த மாதிரி பதிகங்கள் அப்படின்னா, இந்த பெருமக்கள் போன போது அங்க இருந்த இடர்பாடுகளை தீர்த்து வைத்தார்கள். ரொம்ப டீட்டெயில்டா இப்ப பார்க்க முடியாது, அந்தந்த பதிகம் வரும்போது பார்க்கலாம். குழந்தையை பாம்பு தீண்டி அந்த குழந்தை இறந்து போயிற்று, பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறார் நாவுக்கரசர். அப்போ விஷம் தீண்டா பதிகம். இந்த பதிகத்தை பாடினால் எந்த விதமான விஷமும் தாக்காது. நச்சு பாம்புகள் மாத்திரமில்ல, நச்சு பூச்சிகளால் வரக்கூடிய, தேள் போன்றவற்றால் வரக்கூடிய துன்பம் வராது. காஞ்சிபுரம் வழியா போறார் சுந்தரர். 2 கண்ணுலயும் பார்வை கிடையாது. அப்போ கையில கோலை வைத்துக் கொண்டு தட்டி 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 போகிறார். காஞ்சிபுரத்துக்கு போய் ஏகாம்பரேஸ்வரரை பாட வேண்டும் அங்க போய் நிக்கிறார். இடது கண்ணில் பார்வை வந்தது. அப்போ இன்றைக்கும் கண்ணில் கோளாறுகள் இருப்பவர்கள் அந்த பதிகத்தை பாடினால் அவர்களுடைய கோளாறுகள் நிவர்த்தியாகும். மகாஸ்வாமி இந்த பதிகத்தை, ஏன்னா காஞ்சிபுரம் ஏகம்பர் மீதான பதிகம்ங்கிறதுனால எடுத்து கொடுத்து யாருக்கெல்லாம் கண்ணுல பிரச்சனை இருக்கோ இதை சொல்லுங்கள் என்று அறிவுறுத்துவார். இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் ஊரெல்லாம் காய்ச்சல்ல தவிக்கிறது. ஞான சம்பந்தர் அங்க போகிறார், பதிகம் பாடுகிறார். அவர்களுக்கு இருந்த அந்த ஜுரம் குறைகிறது. அந்த ஊரை தாக்கினா ஒரு எபிடமிக், அந்த எபிடமிக் குறைகிறது. ஒரு பனை மரம், பனையில நமக்கு தெரியும் ஆண் மரம் பெண் மரம்னு உண்டு. ஒரு பக்தர் என்ன பண்ணினார், சுவாமிக்கு இந்த பனையில காய்க்க கூடியதையெல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சு பனைமரத்தை வச்சுட்டார். அது ஆண் பனையா இருந்துருது. அவருக்கு தெரியாது, பனைய முதல்ல நடும்போது தெரியாது. ஆண் பனை ஊர்ல இருந்தவர்கள் அவரை கிண்டல் பண்ணார்கள். எங்கேயாவது ஆண் பனை குலை தள்ளுமா? இப்படி குலை தள்ளும்னு நினைக்கிறியே, என்ன நீ உங்க சாமிக்கு கொடுக்க போறியா அப்படின்னு நையாண்டி பண்ணினார்கள். ரொம்ப வருத்தத்துல இருந்தார். ஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு போனார். ஞான சம்பந்தர் தன்னுடைய வருத்தத்தை சொன்னார். பதிகம் பாடினார், ஆண் பனை குலை தள்ளியது. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் அற்புதம்னு சொல்றோம். இந்த அற்புதம், மிரக்கல் அப்படிங்கிறதுக்கு பேசிஸ் என்னன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் இந்த பதிகங்கள் வழியாக நாம் பார்க்க போகிறோம். எடுத்த எடுப்புல நாம பார்க்க போற பதிகம் கோளறு திருப்பதிகம். ஒவ்வொரு பதிகத்தை பார்க்கும் போதும் அது எந்த சூழல்ல பாடப்பெற்றதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த பாடல்கள், பெருமக்களே இந்த ஸ்கிரீனை வச்சு டெக்னாலஜியை நமக்கு ஹார்னஸ் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு காரணமே, எல்லாரிடத்திலேயும் அந்த பதிகத்தினுடைய வரிகள் இருக்காது. எந்த புத்தகத்தை எடுத்துன்னு வர்றதுன்னு தெரியாது, என்னைக்கு என்ன பதிகம்னு தெரியாது. அந்த வரிகள் கண்ணுக்கு முன்னால இருந்தால் அவற்றை புரிந்து கொள்வதற்கும் படிப்பதற்கும் அது வசதியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம நிறைவு பண்ணும் போது மறுபடியும் அந்த பாடல்களை ஒரு கண்டினியூஸ் ரன்ல எல்லோருமாக சேர்ந்து அதை படிப்பதற்கும் ஓதுவதற்கும் முயல்வோம். அப்போது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கோளறு திருப்பதிகம்ங்கிறது வேதாரண்யத்தில் பாடப்பெற்றது. திருமறைக்காடு அப்படிங்கிற அந்த வேதாரண்யத்தில் பாடப்பெற்றது.
இந்த பதிகங்கள்ல பண்கள் இருக்கும். அவர்கள் பாடும் போதே பண் அமைத்துத்தான் பாடினார்கள். அந்த மேட்டருக்குள்ள போனோம்னா அது ரொம்ப லாங்கா போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தென்னிந்திய இசை சாஸ்திரிய சங்கீதம் இருக்கே, கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு பேர் சொன்னாலும் இந்த சவுத் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அந்த சவுத் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கு அடிப்படை இந்த பண்கள் தான். இந்த பண்கள்ல இருந்தும் இந்த ஃபார்மேட்ல இருந்தும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கச்சேரி ஃபார்மேட்டே இவால்வ் ஆச்சு. அதை விரிவாக இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த பண்கள்ல பியந்தை காந்தாரம் அப்படின்னு ஒரு பண்ணு இருக்கு. அந்த பண்ணுங்கிறத இன்னைக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா ராகம்னு ஈக்குவேட் பண்ணலாம். பழைய காலத்து பண்கள் என்னென்ன ராகங்கள் அப்படின்னு நிறைய மியூசிஷியன்ஸ், மியூசிகாலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள். சில பண்களுக்கு ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. பாட சொல்லி கேட்டு அது என்னவா இருக்கும், இன்னைக்கு இருக்கிற ராகம் என்ன அப்படின்னு தான் பலவற்றை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். டாக்டர் ராகவன், டாக்டர் ராமநாதன் போன்றவர்கள்லாம் இதை கண்டுபிடித்தார்கள். ஆனா எல்லா பண்களுக்கும் ராகங்களை சொல்ல முடியல, சில பண்கள் தெரியல. பியந்தை காந்தாரம் என்கிற பண்ணில் இது பாடப்பட்டிருக்கிறது. நடுவுல ஒரு வார்த்தையை பார்ப்பீர்கள், பொதுப்பதிகம். அது என்ன பொதுப்பதிகம்? ஒவ்வொரு ஊருக்கும் இவர்கள் போனார்கள் இல்லையா, அந்தந்த ஊர்கள் அவர்கள் பாடின போது அந்த பதிகத்துக்கு அந்த ஊருக்கான பதிகம்னு அது ரெக்கார்ட் ஆகும். அந்த சுவாமியோட பேர் அதுல இருக்கும். அந்த சுவாமியோட பேரை வச்சு அந்த ஊரை பத்தி 10 பாட்டு இல்ல 11 பாட்டு பாடி இருப்பார்கள். இது அந்த ஊருக்கான பதிகம். இப்போ மருந்தீஸ்வரருக்கான பதிகம், திருவொற்றியூருக்கான பதிகம், மயிலாப்பூருக்கான பதிகம் அப்படின்னு அது ஸ்பெசிபிக்கா இருக்கும். இது தவிர சில பதிகங்கள் அந்த ஊருக்குன்னு ஸ்பெசிபிக் கிடையாது. அது ஒரு பர்டிகுலர் சுவாமியோட பேர் அதுல இருக்காது. இந்த ஊர் சுவாமி அப்படின்னு இருக்காது. சிவபெருமான் இருக்கும், ஆனா அந்த ஊர் சுவாமின்னு இருக்காது. கபாலீஸ்வரம் அமர்ந்தான் அப்படின்னு வந்து கபாலிய பத்தி இருந்ததுன்னா அது மயிலாப்பூருக்கான பதிகம். ஆனா அதுல கபாலீஸ்வரரை பத்தி வராம அந்த ஊர்லயே நின்னு பாடி இருந்தா கூட அது ஸ்பெசிபிக்கா ஒரு காட பத்தி, அந்த ஊர் சிவபெருமானை பத்தி சொல்லாமல், அந்த தலத்தின் சிவபெருமானை சொல்லாமல் பொதுவாக இருக்கும்னா அத பொதுப்பதிகம்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரியான ஒரு பொதுப்பதிகம் இது. வேதாரண்யத்துல பாடப்பட்டா கூட நீங்க அந்த பாடல்கள்ல பார்க்கலாம், ஸ்பெசிபிக்கா வேதாரண்யத்துல இருக்கிற வேதாரண்யேஸ்வரரை பத்தி இருக்காது. அதனால அதுக்கு பொதுப்பதிகம்னு பேரு. இது தவிர வைப்புத்தலம்னு ஒண்ணு உண்டு. இப்ப எந்தெந்த ஊர்களை பற்றி தேவார பாடல்கள் பதிகங்கள் இருக்கின்றனவோ அந்த தலங்களுக்கெல்லாம் தேவார தலங்கள்னு பேரு. 274ன்னு ஒரு கணக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 1-2 இப்ப எக்ஸ்ட்ராவா கண்டுபிடிச்சிருக்கிறதுனால 277 தலங்கள் வரைக்கும் வந்தாச்சு. மேபி இன்னும் 1-2 ஒரு சந்தேகத்துல இருக்கு. இது தவிர வைப்புத்தலம். அது என்ன வைப்புத்தலம்? வைப்பு தலம்னா இப்ப வைப்பு நிதினா என்ன அர்த்தம்? இருக்கு, கார்பஸ் வச்சிருக்கோம், ஆனா அத லிக்விடா எடுத்து செலவழிக்கிறது இல்லை. அதுக்குதான் வைப்பு நிதின்னு பேரு. இப்ப அதே மாதிரி இவர்கள் என்ன பண்ணினார்கள், போகும்போது திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூருக்கு வராருன்னு வச்சுப்போம். அப்போ மயிலாப்பூர்ல பாடும்போது என்ன ஆகும், பக்கத்துல எங்கேயாவது திருவேட்டீஸ்வரன் பேட்டையில ஒரு சுவாமி இருக்காரு, சிவபெருமான் இருக்காருன்னா அவரை பத்தி ஒரே ஒரு மென்ஷனிங் வரும். 10 பாட்டு அவரை பத்தி இருக்காது, ஒரு லைன் அவரை பத்தி வரும். அப்ப அந்த மாதிரி வரும்போது அந்த தலத்திற்கு வைப்பு தலம், இவரை வைத்து பாடி இருக்கிறார், அந்த உள்ளுக்குள்ள இருக்காரே தவிர பொட்டென்ஷியலா அவரை பத்தி முழுசா இல்ல அப்படிங்கும் போது வைப்பு தலம். அந்த மாதிரி தேவார வைப்பு தலங்களும் கணக்கிடப்பட்டு இருக்கின்றன. எந்தெந்த பாட்டுல எந்தெந்த சுவாமி வந்தாருங்கிற அந்த மென்ஷன், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இத திருமறைக்காட்டுல பாடும்போது என்ன நடந்தது, ஏன் பாடினார், நாம இன்னைக்கு இதை சூஸ் பண்றதுக்கே அதுதான் காரணம். ஃபர்ஸ்ட் சாய்ஸா இதை வைக்கிறதுக்கு அது காரணம். சில பேருக்கு நினைவு இருக்கலாம், கோளறு பதிகம் சில மாதங்களுக்கு முன்னால் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் செங்கோல் நிறுவப்பட்ட போது பாடப்பட்டதும் இந்த கோளறு திருப்பதிகம் தான். ஏன்னா இது கடைசியில முடியர்ச்சே, ஆணை நமதே செங்கோல் நல்லபடியாக ஆட்சி நடந்தார். இந்த பாடல்களை பாடி அவர்கள் இந்த பாடல்களை மனதார எண்ணுவார்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பலிக்கும் என்பது போல ஆணை நமதேன்னு ஆணையிட்டிருப்பார் ஞானசம்பந்தர்.
மொத்த பதிகங்கள்ல ஒரு 4 பதிகத்துலதான் ஞானசம்பந்தர் அந்த மாதிரி ஆணை நமதே, ஐ டெல் திஸ், ஐ ப்ராமிஸ் திஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆணை நமதே பதிகங்கள்ல இதுவும் ஒரு பதிகம். இது பாடப்பெற்றதற்கு என்ன காரணம்? நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் வேதாரண்யத்தில் தங்கி இருக்கிறார்கள். அந்த சமயத்துல மதுரையிலிருந்து ஒரு ஓலை வருகிறது ஞானசம்பந்தருக்கு. மதுரையில அப்போ திருநீரு பூசுவதற்கு கூட, பகிரங்கமாக வெளிப்படையாக திருநீரு பூசுவதற்கு கூட தடை. திருநீர் பூச முடியாது. காரணம், புறச்சமயத்தார் பாண்டிய மன்னனை தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்திருந்தார்கள். மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவி, சோழ நாட்டு இளவரசியை பாண்டிய மன்னன் மணந்திருந்தான். அவர்கள்தான் பாண்டிமாதேவி அரசியாக இருக்கிறார்கள். சேக்கிழார் எழுதுறார், திருநீரு பூச முடியல, ஓப்பனா பூச முடியாது. ஏன்னா மன்னனுடைய ஆணை இருக்கு. அப்போ ராணியே அதை மீற முடியாது. அவ என்ன பண்றா, சந்தனத்துல திருநீற்றை குழைத்து சந்தனம் பூசுவது போல இறைவா அப்படின்னு நினைச்சு அந்த திருநீற்றை பூசுகிறாள். யாராவது திருநீரு பூசிக்கொண்டு வீதியில வந்தா கண்டுமுட்டு கண்டுமுட்டும்பார்கள், பார்க்க கூடாது. யாராவது சிவசிவான்னு சொன்னா கேட்டு முட்டு கேட்டு முட்டு. அதுதான் அப்போது இருந்த பாண்டிய நாட்டினுடைய நிலைமை, 7th century தமிழ்நாடு. இந்த நிலைமையில பாண்டிமாதேவிக்கு சைவம் மீண்டும் தழைக்க வேண்டும் என்கிற ஆசை. குலச்சிறையார்னு அவர்களுடைய அமைச்சர். குலச்சிறையாரும் பாண்டிய மன்னனும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள், ஒரு சாலை மாணாக்கர். அதனால தன்னுடைய ஃப்ரெண்ட அமைச்சராக வைத்திருந்தார். குலச்சிறையார் மேல நிறைய நம்பிக்கை உண்டு. குலச்சிறையார் நல்ல சிவபக்தர். சூழல் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற நிலைமையில பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் சேர்ந்து அவர்களுக்குள் பேசிக்கொண்டு, அந்த குழந்தை, அந்த சீர்காழி சிவக்கொழுந்து இருக்கே, அந்த குழந்தை இங்க நடந்து வந்தா இந்த நிலைமை மாறிவிடும், அந்த குழந்தையை வரவழைக்கலாம்னு ஓலை அனுப்பிவிட்டார்கள். வேதாரண்யத்துல தங்கி இருக்கும் போது ஓலை வந்தாச்சு. நான் புறப்படுகிறேன்கிறார். சின்ன குழந்தை, 8-10 வயசு கூட ஆகல. பக்கத்துல அந்த முதிர்ந்த சருகு நாவுக்கரசர். அவருக்கு மனசு வலிக்கிறது. ஏனென்றால் புறச்சமயத்தார்கிட்ட அவர் படாத பாடு கிடையாது. அது இன்னொரு நாள் பார்க்கலாம். பிரஹ்லாதனுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பாக்குறோமோ, கடல்ல தூக்கி போட்டார்கள், யானையை வச்சு எடறினார்கள், நெருப்புக்குள்ள போட்டார்கள், நீற்றறையில போட்டார்கள். இதெல்லாம் 7th centuryல நாவுக்கரசருக்கு நடந்தது. கதை இல்ல, நடந்தது. கடலூர்ல கரையேற விட்ட குப்பம்னு ஒரு பகுதி இன்னமும் இருக்கு. அவர் கரையேறிய இடம், கடல்லேருந்து அவர் கரையேறிய இடம் அந்த கரையேற விட்ட குப்பம். அப்ப அவருக்கு என்ன தோன்றுகிறது, நானாவது வாழ்ந்து முடிந்தவன், இந்த சின்ன குழந்தை அங்க போச்சுன்னா என்னெல்லாம் ஆபத்து வருமோ தெரியலையே, இந்த குழந்தை போய் அங்க கஷ்டப்படணுமே அப்படின்னு. ஆனா என்ன, நம்முடைய மரபு யாராவது ஒருத்தர் புறப்படுறச்சே போகாதேன்னு சொல்லக்கூடாது, அமங்கலமான வார்த்தைகளையே பயன்படுத்தக்கூடாது. எப்படி சொல்றது, இன்னைக்கு நாள் ஒரு மாதிரி இருக்கேன்னார். நாள் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொன்னா இன்னைக்கு புறப்படாத அப்படின்னு அர்த்தம். இத சொன்ன உடனே ஞானசம்பந்தர் சின்ன குழந்தை தான், அவருக்கு தெரியாதது இல்ல. நாவுக்கரசரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவர் மனசுல ஒரு அம்மாவினுடைய காருண்யம். என்னதான் அம்மாவுக்கு காரே ஓட்ட தெரியாது, ஆனா பிள்ளை 55 வயசு மகன், அம்மா 80 வயசுல உட்காந்துருப்பா. 55 வயசு மகன் இத்தனை நாளா நிறைய எல்லா காரும் வச்சு இருக்கிறது மார்க்கெட்ல எது லேட்டஸ்ட் மாடலோ அதை ஓட்ட போறார். அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா, பாத்துடா பிரேக் எல்லாம் சரியா இருக்காம்பா. பிரேக்னா என்னன்னே அந்த அம்மாக்கு தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், பிரேக்க போட்டா வண்டி நிக்குங்கிறது மாத்திரம் தெரியும். பிரேக் எல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கோம்பா. அந்த தாயினுடைய காருண்யம் நாவுக்கரசருக்கு. அந்த தவிப்பில் அவர் சொல்ல இந்த குழந்தை பாடியது, நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும்.
பாசிட்டிவிட்டின்னு சொல்றமே, கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பதிகம் இந்த பதிகம். கோள்களாலும் நாள்களாலும் எந்த விதமான தீங்கும் வராது. எப்போ கடவுளை பற்றி கொண்டால் இந்த கோள்களும் நாள்களும் எந்த தீங்கும் தராதுன்னு பாடியதுதான் கோள் ஆறு பதிகம். கோளாறு பதிகம் பார்கள் சில பேர். இல்ல, கோளாறு வராம இருக்கிறதுக்கு கோளாறு பதிகம். இது கோள் ஆறு பதிகம். இந்த பாட்டு, முதல் பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பெரியோர்களே, ஒரு சின்ன கோரிக்கை. இந்த ஒரு பாட்டையாவது வருங்கால தலைமுறைகள், சின்ன குழந்தைகள் எல்லோருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். Not a very difficult song, not a difficult verse at all. இந்த சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோடனே டேஸ் ஆஃப் த வீக் சொல்லுக்கண்ணா அப்படின்னு அம்மா கேட்பான். அது உடனே தட்டு தடுமாறி சண்டே மண்டே அப்புறம் இப்படி யோசிச்சு அப்புறம் டியூஸ்டே ப்ராம்ப்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? இதுல என்ன இருக்கு? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனே. அந்த டேஸ் ஆஃப் த வீக் தானே, ஒரு லைன் ஃபுல்லா அதுலயே வந்துருது. என்ன பாம்பு இரண்டுடனே? ராகுவும் கேதுவும்ங்கிறதுக்காக நவகோள்கள் அப்படிங்கிற கணக்குல அந்த 7 கோள்களை சொல்லி கூட இருக்கக்கூடிய இன்னும் 2 கோள்கள். இந்த கோள்கள் எந்த தீங்கும் செய்யாது. ஆசுன குற்றம், ஆசு அரு அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். இந்த கோள்கள் எவ்வளவு நல்ல கோள்கள்னு எத்தனை நல்ல போடுறார் பாருங்கள். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக நல்ல. நல்ல அடியார்களுக்கு, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு இந்த கோள்கள் எந்த தீங்கும் செய்யாது. இவை நல்ல கோள்கள். சாதாரணமா இந்த கோள் இங்க பாக்குறது, அந்த கோள் அங்க பாக்குறது. நீங்க இப்போ காலப்போக்குல பார்த்தா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பெயர்ச்சி. முன்னால இந்த சனிக்கு மட்டும்தான், ஏன்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம்ல போகும் அப்படிங்கிறதுனாலதான் சனி பெயர்ச்சி கொஞ்சம் பிரபலமா இருக்கும். அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி, அது ஒரு வருஷம்ங்கிறது சம்டைம்ஸ் 13 monthsலாம் வரும். இப்ப பார்த்தா இந்த 15 நாளைக்கு உள்ள, ஒரு மாசத்துக்குள்ள சூரியன் வந்து ஒரு மாசத்துல ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு ஜோடியாக்கா மாறும். அதுக்கெல்லாம் பெயர்ச்சி சொல்ல ஆரம்பிச்சாச்சு. என்ன ஆயிடுதுனாக்க எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு காலை பிடிச்சுட்டோம்னா, ஒவ்வொரு காலையா பிடிச்சுக்க வேண்டாம், பகவானுடைய காலை பிடிச்சுட்டா மத்த எல்லா காலையும் பிடிச்சதுக்கு அது சமானம். அதுவே வில் encompass everything. இவையெல்லாம் நல்ல கோள்கள். ஆசரு நல்ல நல்ல. இந்த கோள்கள் எல்லாம் நல்ல கோள்கள். இந்த கோள்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சனி எனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். பிரகஸ்பதி வியாழம் எந்த தீங்கும் செய்ய மாட்டான். சுக்கிரன் எந்த தீங்கும் செய்ய மாட்டான். எப்போ? என் உளமே புகுந்த அதனால். யார் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார்கள்? இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கனரே. என்னுடைய உள்ளத்திற்குள்ள ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா? வேயுரு தோழி பங்கன். வேய்னா மூங்கில். மூங்கில் போன்ற அழகான தோள்களை கொண்டவளான அம்பிகையை தன்னுடைய பங்காக கொண்டவர். தோள் தோழி, தோளை கொண்ட பெண்ணுக்கு தோழின்னு பேரு. வேயுரு தோழி, மூங்கில் போன்ற தோள்களை கொண்டவள். அந்த பராசக்தியை தன்னுடைய பங்காக கொண்டவர் பங்கன். விடமுண்ட கண்ணன். மார்க்கடல்ல வந்த ஹாலகால விஷத்தை எடுத்து தன்னுடைய தொண்டையில் வைத்துக் கொண்டவர். விடம் உண்ட கண்டன். எங்களுக்கு வர வேண்டிய எல்லா தீங்கையும் எடுத்து அவர் சாப்பிட்டுட்டாரே, அப்புறம் எனக்கு எந்த தீங்காவது வருமா? எந்த கோளாவது எனக்கு ஏதாவது தீங்கை தருமா? எல்லா விஷத்தையும் தான் அவர் எடுத்து சாப்பிட்டுட்டாரே. எங்களுக்கு விஷத்தையே மிச்சம் வைக்காமல் அந்த விடத்தை தன்னுடைய தொண்டையில் வைத்துக் கொண்டவர். மிக நல்ல வீணை தடவி.
இசையே சிவபெருமானிடத்திலிருந்து உதித்தது என்பதாக கணக்கு. சுனாதமாக வீணை வாசிப்பாராம் கைலாயத்தில் உட்கார்ந்து கொண்டு, மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை, குற்றமில்லாத சந்திரனையும் குற்றமில்லாத கங்கையையும் தன்னுடைய முடிமேல் அணிந்து, தன்னுடைய சிரசில் அணிந்த அவர் என் உளமே புகுந்த அதனால். என்ன பண்ணணும்? இந்த பாட்டை ஓதும் போதும் பாடும் போதும் சிவபெருமானை மாதொரு பாதியனாக பக்கத்துல பராசக்தி இருக்கக்கூடிய வடிவத்தில் தலையில கங்கையும் சந்திரனும் கொண்டவராக கொஞ்சம் மனசுக்குள்ள மானசீகமாக தியானித்தால் எல்லா கோள்களும் ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல. எந்த கோளும் எனக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆனா அதுக்கு மையம் என்னன்னா, என் உளமே புகுந்த அதனால். என்னுடைய உள்ளத்தில் நான் அந்த இறைவனை வைக்கும் போது எந்த கோளும் எனக்கு பக்கத்தில் வராது. அவர் இருக்கும் போது எந்த கோளும் எனக்கு தீங்கு செய்யாதுன்னு நிறுத்தல. தீங்கு செய்யாதுன்னு சொன்னா சரி, தீங்கு வரல, நல்ல, அவை எனக்கு நல்ல பலன்களை மாத்திரமே கொடுக்கும். நாள் சரியா இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? நாளும் கோளும் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். இறைவனை வணங்கினால் நாளும் கோளும் எந்த தீங்கும் செய்யாதுங்கிறது தான் இந்த தேசத்தினுடைய மரபு. இத புதுசா அவர் பாடல. ஞானசம்பந்தர் பாசிட்டிவா பாடுறாருங்கிறது ஒரு பக்கம். ஆனா இட் இஸ் நாட் நியூ, இட் இஸ் ஒன்லி சம்திங் விச் இஸ் ரினியூட். அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 9 கோள்கள் அப்படிங்கிற கணக்கு. பின்னால அடுத்த பாட்டுல நட்சத்திரங்கள் கணக்கு வரும். இந்த 9 நினைவு வச்சுக்கிறது ஈஸி. அங்க 27 கொஞ்சம் மாறி மாறி வரும். அதனால அந்த கணக்கை கொஞ்சம் பார்த்தா தான் புரியும். ஆனா இந்த கோள்களால் எந்த துன்பமும் வராது, கடவுளை நம்பினால் கோள்கள் எந்த துன்பமும் செய்யாது அப்படிங்கிறது தான் இந்த மண்ணுடைய மரபு, இந்த மண்ணுடைய நம்பிக்கை. பிற்காலத்துலதான் கோள்களால் துன்பம் அப்படிங்கிற அந்த பதைப்பெல்லாம் வந்தது. அதெல்லாம் ஒரு விதத்துல ஒரு சென்சேஷனலைசேஷன்ல வந்ததே தவிர, அதற்கு முன்னால இந்த நாட்டினுடைய மரபுன்னு எடுத்துட்டா இந்த கிரகங்கள் எந்த துன்பத்தையும் தரா. காரணம், கடவுள் என்ன நமக்கு வைத்திருக்கிறாரோ அவைதான் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கோள்களால் துன்பம் வராதுங்கிறது இந்த மண்ணுடைய ரொம்ப ஆழமான நம்பிக்கை. முருகப்பெருமானை பற்றி கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடும்போது இதை சொல்றார். நாடென்ன செய்யும் கோள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்பார்களா இல்லையா? நாடென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அங்க எப்படி சிவபெருமான் எனக்கு கண்ணுக்கு முன்னால நான் தியானம் செய்யும் போது இந்த கோள் ஒன்றும் செய்யாது. முருகப்பெருமான் என்னெல்லாம் எனக்கு கண்ணுக்கு முன்னால தாளும் சிலம்பும், அவருடைய திருத்தாள்கள், அவர் காலில் போட்டு சிலம்பு, அந்த சதங்கை தண்டை, இதெல்லாம் காலில் போடக்கூடிய ஆபரணங்கள். இந்த ஆபரணங்களும் 6 முகமும் 12 தோளும், அவருக்கே ரொம்ப பிடித்தமான அந்த கடம்ப மரம், கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என்ன செய்யும் வினைதான் என் செய்யும். எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். கோளுங்கிறது கிரகம், வீக்லி டேஸ் சொல்றோமே, அது கோள் பேஸ்ட். நாள்ங்கிறது நட்சத்திரம். நம்ம நட்சத்திர கணக்கு சொல்றோம் இல்லையா, 27 நட்சத்திரம், அதுதான் நாள்னு அர்த்தம். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும். அதோட நிறுத்தல, கர்ம வினையே கூட என்ன செய்யும். என்னுடைய பிராரப்தம்னு சொல்றமே, அந்த பிராரப்தம் கூட போய்விடும். எப்போ பகவானுடைய காலடியை பற்றி கொண்டால் பிராரப்தம் போய்விடும். என்னுடைய பிராரப்தம் போகுமா? என்னுடைய தலைவிதி. நான் கர்ம வினை போவதற்கு ஒரே ஒரு வழிதான். கர்ம வினைய நாம கழிச்சு தீக்கணும். பின்னால மூட்டை இருக்கு, பெரிய பெரிய மூட்டையா சின்ன சின்ன மூட்டையா தெரியாது. ஒவ்வொருத்தர் முதுகுலயும் 2 மூட்டை டெஃபினட்டா இருக்கு. ஒண்ணு நல்ல மூட்டை, ஒண்ணு கெட்ட மூட்டை. நாம பண்ணின பாவம் புண்ணியம், இது எவ்வளவு பெருசு, 2 ஈக்குவல் சைஸா இல்ல டிஃபரெண்ட் சைஸஸா ஒன்னும் தெரியாது. இதுல சிக்கல் என்னன்னா,
இது ரெண்டையும் தீத்தாத்தான் பிறவி இல்லாத நிலை. நான் நல்லதை மாத்திரம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்காகவும் திரும்ப பிறக்கத்தான் வேண்டும். அதத்தான் கிருஷ்ணரும் சொன்னார். கர்மண்யேவ அதிகாரஸ்தேன்னு சொல்லும் போதே என்ன, நல்ல மூட்டை இருந்ததுன்னா அந்த நல்ல மூட்டைக்காக மறுபடியும் பிறந்து என்ன தேவலோகத்துக்கு போகலாம். அந்த நல்ல மூட்டையினுடைய எஃபெக்ட் தீந்து போன உடனே பொத்துன்னு திருப்பியும் பூமிக்கு வரணும். அப்ப இது ரெண்டையும் கழிக்க வேண்டும். ரெண்டையும் கழிக்க வேண்டும்னா அடுத்த சிக்கல் எங்க தெரியுமா, இது எப்ப கழியும்? சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடையாது. பதிலை தேடுவது அனாவசியம். எப்ப கழியும்? நான் இன்னைக்கு பிராரப்தம் அனுபவிக்கிறேனே, என்னைக்கு பண்ணினதுக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறேன் தெரியாதே. முன்னால பண்ணினதுக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு தெரியும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னர் வள்ளுவர். இந்த பிற்பகல்ங்கிறது எப்போ? ஆஃப்டர் 12 noon இஸ் பிற்பகல் இல்லையா? பிற்பகல்ல 1 மணிக்கா 2 மணிக்கா 7 மணிக்கா 8 மணிக்கான்னு சொல்லல. அதே மாதிரிதான் முற்பகல் பண்ணது எந்த ஜென்மத்துல பண்ணது தெரியாது. எந்த ஜென்மத்திலயோ பண்ணது நான் அனுபவிக்கிறேன். அப்ப இன்னும் வேற ஏதோ ஜென்மத்துல பண்ணது அடுத்த பிறவியில வரலாம். இந்த மூட்டை இருக்கு, இந்த மூட்டை முழுசா தீரணும். முழுசா எப்ப தீரும் தெரியாது. இதை விட இன்னொரு சிக்கல் இருக்கு. பிராரப்தம் மாத்திரம் இல்லை, இன்னும் 2 இருக்கு. சஞ்சிதம் ஆகாமியம்னு 2 இருக்கு. இப்போ இத அனுபவிக்கும் போதே என்னை அறியாம ஏதோ ஒண்ண பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய எஃபெக்ட் இன்னும் வரும். பண்ணாம இருக்க முடியுமா? செயல்படாமல் இருக்க முடியுமா? நான் செயல்படாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன்னா மனசுக்குள்ள நினைக்கிற சிந்தனை கூட ஒரு விதமான செயல் தான். அப்ப இதுக்கு என்னைக்கு வரும்னே தெரியாது. இதெல்லாம் தீரணும்னா எது சுலபமான வழி? See, we'll keep on percolating. அது அப்படியே வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு பண்றதுக்கு இன்னொரு நாள் வரும், அன்னைக்கு பண்றதுக்கு இன்னொரு நாள் வரும்னா இது போயிட்டே இருக்கும் இந்த சைக்கிள். இந்த சைக்கிள் தீரறதுக்கு என்ன வழி? இது ரெண்டையும் சுக துக்கம் இல்லாமல் பாவிக்கக்கூடிய ஸ்தித பிரஜ்ஞ நிலைமைக்கு போகணும். அது அவ்வளவு சுலபத்துல வருமா? ஆனானப்பட்ட அர்ஜுனனுக்கே ஒரு 18 அத்தியாயத்தை சொல்லி அதுக்கப்புறம் அந்த பக்குவம் வந்தது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பக்குவம் சுலபத்துல வருமா? அப்ப என்ன ஈஸியஸ்ட் வழினா, இதை போக்கடிப்பதற்கு சுலபமான வழி பகவானுடைய காலடியில் விழுந்து விடுவது. அவர் போக்கடிச்சிடுவார். அதை எப்படி போக்கடிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் வினைதான் என் செய்யும். நான் வினை வச்சுருக்கேன், எனக்கு எவ்வளவோ வினை மூட்டை இருக்கு, முதுகுக்கு பின்னால மூட்டை இருக்குன்னா பகவானுடைய காலடியில போட்டாச்சுன்னா அதெல்லாம் போயிடும். ஆண்டாளும் இதைத்தான் பாடினான். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். கர்ம வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கோடும் கூற்று என் செய்யும். யமன் வந்து நிக்கிறான். கூற்றுனா யமன். யமன் வந்து நிக்கிறான். அவனால என்ன பண்ண முடியும்? என்ன அவன் என்ன பண்ண முடியும்? எனக்கு முன்னால் சண்முகர் காட்சி தரும் போது அந்த கூற்று என் செய்யும் அப்படின்னு கந்த புராணத்துல இதே விஷயத்தை பாடுகிறார். இது இன்னொரு பாட்டு. இதுல அந்த கோள்களை பற்றிய ரெஃபரன்ஸ் வரும். இது அருணகிரிநாதருடைய பாடல். அப்படியே படிச்சா புரியாது, அதுக்காக அதை பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கு. சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில். ரொம்ப டீட்டெயிலா இதுக்குள்ள விளக்கத்துக்குள்ள போக வேண்டாம் கால அவகாசத்தினால. செந்தில் யாருன்னு நமக்கு தெரியும், முருகப்பெருமான். வனவாச மாதுடன், கானகத்தில் இருக்கக்கூடிய வள்ளிதேவியின் உடனாய அந்த செந்திலம்பதியை சேய வம்பு உந்து இகல் நிஷாசர அந்தகன், போரில் அரக்கர்களை எல்லாம், நிஷாசரர் அப்படின்னா அரக்கர்கள்னு அர்த்தம், இரவு நேரத்தில் சஞ்சரிக்க கூடியவர்கள், அரக்கர்களை எல்லாம் வென்றவனாக இருக்கிற அந்த செந்திலாண்டவனை, செந்திலாண்டவனே சேந்த செந்திலா அப்படின்னு சொன்னா, சேந்த எண்ணில், சேந்தன்கிறது முருகனுக்கான பெயர். முருகா அப்படின்னு வாயார சொன்னா என்ன ஆகும்? சேயவன் புந்தி பனிப்பான் வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே வரும் சேதம் இன்றே. நீங்க அந்த 3வது 4வது லைன்ல சேயவன் சிவப்பாக இருக்கிற கிரகம் செவ்வாய், புந்தி புத்தியை தரக்கூடிய புதன், பனிப்பான் திங்கள், பனி தரக்கூடிய திங்கள் நிலா, வெள்ளி தெரியும் நமக்கு வெள்ளி கிரகம், பொன் பொன்னுங்கிறது இங்கே ஜூபிட்டர்,
ஏன்னா வியாழன் தான் பொன்னிறமானது. செம்கதிரோன் சூரியன். மீதம் இருக்கக்கூடிய சேயவன், எட்டத்தில் இருப்பவன். சேயவன்னா தள்ளி இருப்பவன், சனி கிரகம் தள்ளி இருப்பவன் கணக்கு. ஏன்னா அவனை தள்ளி வைக்கணும், இல்லைன்னா வந்து பிடிச்சுப்பான். அவனும் கூட பிடித்து கொள்ள மாட்டான். இந்த கிரகங்கள் எல்லாம் செந்திலாண்டவனேன்னு சொன்னா, கடவுளுடைய பெயரை சொன்னால் இந்த கிரகங்கள் எல்லாம் அவை புத்தி தடுமாறி போகும், சேதம் நமக்கு தராது. அப்ப இதுதான் கோள்களை நம்முடைய எதிரிகளாக பார்க்காமல் அந்த கோள்கள் நமக்கு எந்த விதமான தீங்கையும் தராது இறைவனை நம்பினால் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் இந்த முதல் பாட்டு கோளறு பதிகத்துல. இப்ப கோளறு பதிகத்தின் 2வது பாட்டு. என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்க எருதேறி ஏழையுடனே பொன் பொதி மத்தமாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால். ஒரு செட் ஃபார்மேட்டை இதுல பார்க்கலாம். அந்த பாட்டினுடைய முதல் 2 வரி, இது 2 வரின்னு தான் கணக்கு, 4 வரின்னு சொல்றது இல்ல. 2 வரி அந்த எதுகையில தான் வரியினுடைய கணக்கு ஆரம்பிக்கும். கீழே இருக்கிற 2 வரி, மேல இருக்கிற 2 வரி. மேல இருக்கிற 2 வரி சிவபெருமானுடைய டிஸ்கிரிப்ஷன், கீழே இருக்கிற 2 வரி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய விவரம். 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த நட்சத்திரம் ஆகாது அந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்ல வேண்டாம், எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரங்கள். அந்த 9 1 அது என்ன கணக்கு கொஞ்சம் பிரிச்சு போட்டிருக்கு. 9 1 7 18 6 உடனாய நாள்கள். லாஸ்ட் லைன்ல பிரச்சனை இல்ல. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நல்ல, அங்க எப்படி ஆசரு நல்லன்னு சொன்னாரோ இங்க அன்போடு நல்ல. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அன்பை கொடுக்கும் நமக்கு, அவை நமக்கு அன்பானவை அப்படின்னு சொல்றார். அதுக்கு முன்னால எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்க. சிவபெருமான் நமக்கு தெரியும் எலும்பு, கபால மாலை அணிந்தவர், அதுதான் என்பு. என்புங்கிறது எலும்பு. கொம்பு, அவர் என்ன பண்ணாரா, ஒரு வராக கொம்ப கையில வச்சுட்டு இருக்காருன்னு கணக்கு. அதற்கு புராண கதைகள் உண்டு. பன்றி கொம்பு, அதுதான் அந்த கொம்பு. ஆமை, ஆமை ஓட்டையும் கையில வச்சுட்டு இருக்கார். ஊர்ல என்னெல்லாம் ஓடெல்லாம் கிடைக்குமோ அந்த ஓட்டையெல்லாம் மொத்தமா குத்தகை எடுத்தவர் சிவபெருமான். அதனால என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்க, இவற்றையெல்லாம் பலவிதமான மாலைகளாக மார்பிலே அணிந்து கொண்டு எருது ஏறி, எருதுங்கிறது ரிஷபம், ரிஷபத்தின் மீது ஏறி ஏழையுடனே. ஏழைனா இது பழங்கால தமிழ் கணக்கு. ஏழைங்கிறது ஏந்திழை என்பதனுடைய சுருக்கம். ஏழையுடனேன்னா பராசக்தியுடனே, அம்பாளுடனே. மாணிக்கவாசகர் கூட ஏழை பங்காளன்னு பாடுவார் திருவெம்பாவையில. ஏழை அப்படிங்கிறது நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஏதோ வறுமையாளர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தமும் சில இடங்கள்ல பயன்படுத்தப்படும். இது ஏந்திழை, ஒரு பெண்ணுடைய சுருக்கம். அந்த பெண்ணை கொண்டவர் ஏழை உடனே. ரிஷபத்து மேல அம்பிகையோடு சேர்ந்து ஏறி வருகிறாரே. பொன் பொதி மத்த மாலை. பொன் பொதிங்கிறது பொன்னிறமாக இருக்கக்கூடிய பூக்கள், கொன்றை பூக்கள். கொன்றை பூக்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கும். சிவனுக்கு மிகவும் பிடித்தமான பூக்கள். அப்படியே கொத்தா இருக்கும், சரக்கொன்றைம்பார்கள். அப்படியே கொத்தா, அப்படி ஒரு மாலை மாதிரி இருக்கும். எடுத்து அப்படியே வச்சா அது மாலை மாதிரி தெரியும். அதுதான் அந்த பொன் பொதி, பொன்னை பொதித்திருக்கக்கூடிய கொன்றை மலர்களும். மத்த மாலை அது உன்மத்த பூக்கள். ஊமத்த பூன்னு சொல்றமே, அந்த ஊமத்த பூவும் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொன்றை மாலையையும் ஊமத்த மாலையையும் அணிந்து கொண்டு புனல் சூடி, கங்கையை தன்னுடைய சிரசில் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால். இந்த ஃபார்மேட் நமக்கு புரிஞ்சிடும். சிவபெருமானை பலவிதமாக வர்ணித்து அவரை என்னுடைய உள்ளத்தில் வைத்தால் எந்த கிரகமும் எந்த நட்சத்திரமும் எனக்கு பாதகம் செய்யாது. இந்த 9 1 அப்படிங்கிறதுக்கு என்ன கணக்கு? 27 நட்சத்திரங்கள். வீட்டுல பெரியவர்கள் அந்த காலத்துல அவர்கள் எப்படி கணக்கு போடுவார்கள்னா, நாம சொல்ற மாதிரி கூட சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த கணக்க அஸ்வினி மகம் மூலம் அப்படிம்பார்கள். அந்த ஃபர்ஸ்ட் 9 பிரிச்சு அந்த 9 ஈக்குவலன்ஸா அனலாகஸா சொல்லக்கூடிய ஒரு முறை. அதுலதான் அவர்கள் கால்குலேட் பண்ணுவார்கள் நட்சத்திரங்களை.
நீங்க அந்த இந்த கணக்குல வச்சிருந்தா இது ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறதுக்காக 9வது நட்சத்திரம் என்ன? ஆயில்யம். 9 1 9ஓட 1 சேர்த்தா 10வது மகம். 9ஓடு 7 சேர்த்தா 16வது நட்சத்திரம் விஷாகம். 18 அங்கேயே வந்துருது. 9 1 7 9 அது தனியா, 9ஓடு 1 10வது, 9ஓடு 7 16வது, 18வது கேட்டை. இவற்றோடு 6. எது 6? திருவாதிரை 6. அப்ப இந்த நட்சத்திரங்களும் உடனாய நாள்கள். அந்த உடனாய நாள்கள்ங்கிறது பரணி, கார்த்திகை, பூரம், சித்திரை, சுவாதி, பூராடம், புரட்டாதி. சாதாரணமா இந்த நாட்கள்ல முக்கியமான விஷயங்களை செய்ய மாட்டார்கள். இன்னமும் பழக்கத்துல இருக்கக்கூடியவைன்னு பார்த்தா பரணி, கார்த்திகை அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை செய்ய மாட்டார்கள். முப்பூரம் ஆகாதும்பார்கள். பூரம், பூராடம், புரட்டாதி இந்த 3 ஆகாதும்பார்கள். அதே மாதிரி திருவாதிரை. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தோம்னா இதெல்லாம் தெய்வத்திற்கான நாட்கள்னு வைக்கப்பட்டவை. மனிதர்கள் இதுல எந்த விஷயமும் செய்வதில்லை அப்படின்னு வைத்திருந்த நாட்கள். இதுக்கு ஒரு பாட்டே கூட இருக்கு. ஜோதிஷ சாஸ்திரத்துல இந்த பாட்டு இருக்கு. ஆதிரை, பரணி, ஆரன், ஆயில்ய, முப்பூரம், கேட்டை, தீதரு, விஷாகம், ஜோதி, சித்திரை, மகம். நீங்க அந்த கணக்கு வந்துடும். அந்த வரியில பார்த்த அதே கணக்கு ஈராறு. ஈராறுனா 12. என்ன 12ங்கிறது இந்த கணக்குல வந்துடும். ஆதிரை அங்கேயும் திருவாதிரை வந்ததா இல்லையா? 6வது நட்சத்திரம். பரணி, ஆரல். ஆரல்ங்கிறது கார்த்திகைக்கான பெயர். ஆயில்யம், முப்பூரம் 3 பூரம், கேட்டை, தீதரு, விஷாகம். அந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் இதெல்லாம். தீது அரு. ஆனா இது மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆகாது. விசாகம். ஜோதிங்கிறது சுவாதி, அதனால அதுக்கு ஜோதின்னு பேரு. சித்திரை, மகம் ஈராறும் மாதனம் கொண்டார் தாரார். வழிநடைப்பட்டார் மீளார். மாய்தனில் படுத்தார் தேரார். பாம்பின் வாய் தேரைதானே. தனி நபர்கள் இந்த நாட்களில் ஏதாவது செய்தால் சரியாக வராது என்கிற ஒரு நம்பிக்கை ஜோசியத்தில் உண்டு. மாதனம் கொண்டார் தாரார். யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா இந்த நாட்கள்ல கடன் கொடுத்தா கண்டிப்பா அது திரும்பி வராது. அதுதான் மாதனம் கொண்டார் தரமாட்டார்கள். வழிநடைப்பட்டார் மீளார். இந்த நாட்கள்ல பயணம் தொடங்கினால் திரும்ப வருவது சந்தேகம். பாய்தனில் படுத்தார் தேரார். பாம்பின் வாயில தேரை மாட்டிக்கொண்டத போல இந்த நாட்கள்ல ஏதாவது செய்தார்னு ஜோசியத்துல அந்த நாட்களை எடுத்துட்டார் இப்போ ஞானசம்பந்தர். இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அந்த நாள்கள் கூட கெடுதல் செய்யாது. காரணம், இறைவன் என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் இந்த ஜோசியத்தை கூட பொய்யாக்கி விடலாம். எவ்வளவு பாசிட்டிவா படுற பாருங்கள். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பிக்கைனா கூட இதை கூட பொய்யாக்கி விடலாம். இவையெல்லாம் பொய்யாக மாறிவிடும். ஏனென்றால் இறைவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறான். இது அந்த கணக்குக்காக நமக்கு இப்ப தேவையில்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தமிழ்ல பெயர்கள் உண்டு. திருவாதிரை அப்படிங்கிறதுக்கு மூதிரைன்னு பேரு. கார்த்திகைங்கிறதுக்கு ஆரல்னு பார்த்தோம். ஆயில்யம் சாதாரணமா ஆயில்யம் பாம்போடு தொடர்பு கொண்டதும்பார்கள். அதனால அதுக்கு கட்செவின்னு பேரு. கட்செவினா பாம்புன்னு அர்த்தம். இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்புக்கு சில காலத்துல யாரோ கட்செவி அஞ்சல் அப்படின்னு எல்லாம் சொன்னார்கள். கட்செவினா கண்ணே செவியாக இருக்கிற அப்படின்னு பாம்புக்கு தான் அந்த பெயர். இந்த வகையில இதை இந்த நாள்கள் இந்த நட்சத்திரங்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்யாது. இதுல இன்னொரு விதமான கால்குலேஷன் உண்டு. இதே வரிய வேற விதமா கால்குலேட் பண்றது. 9ங்கிறது திருவாதிரையை கணக்கு வச்சுக்கிறது. சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரைன்னு வச்சா அதுல இருந்து கணக்கு போட்டு போறது. அப்படியும் அர்த்தம் என்னன்னா இந்த நட்சத்திரங்கள் எனக்கு தீங்கு செய்யா. இந்த முதல் 2 பாட்டுல நாள் கோள். ஏன்னா அவர் ஆரம்பிக்கிறச்சே என்ன சொன்னார்? நாளும் கோளும் சரியாக இல்லையே. அதனால அந்த நாளையும் கோளையும் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடுகிறார். இந்த பாடல்கள்ல பார்த்தா எந்த குறிப்பிட்ட சிவபெருமானை எந்த தலத்தின் சிவபெருமானையும் சொல்லல. வேதாரண்யத்து சிவபெருமான சொல்லல. அதனாலதான் இது பொதுப்பதிகம். உருவளர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி ஜெயமாது
பூமி திசை தெய்வமான பலவும் அரு நெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உருவளர் பவளமேனி, சிவபெருமானுடைய நிறம் தங்க நிறம். தங்கம்னா மஞ்சள் இல்ல, சிவப்பு கலந்த மஞ்சள். அதனாலதான் அது பவள நிறம்னு கணக்கு. செம்பொன் மேனி, அந்த செம்பொன் மேனி கொண்டவர் உருவளர் பவளமேனி ஒளி நீரு அணிந்து, திருநீற்றை அணிந்து கொண்டு, உமையோடும் வெள்ளை விடை மேல், உமையோடு சேர்ந்து வெள்ளை ரிஷபத்தின் மீது முருகலர் கொன்றை. நல்ல முருகுன்னா அழகுன்னு அர்த்தம். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இளமைக்கு தான் முருகுன்னு பேர். அந்த முருகலர் கொன்றை, அப்பத்தான் பூத்திருக்கக்கூடிய, ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கக்கூடிய அன்றலர்ந்த கொன்றை மலர்களை சூடிக்கொண்டு, நிலாவையும் தன்னுடைய சிரசில் சூடிக்கொண்டு அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இந்த கோளறு திருப்பதிகத்தின் மையமே அவ்வளவுதான். என்னுடைய உள்ளத்தில் அந்த இறைவன் புகுந்து, அப்ப உள்ளத்திற்குள் நான் இறைவனை கொலு வைத்தால். இதுல என்ன சொல்றார்? திருமகள் கலையதூர்தி ஜெயமாது. திருமகள் நமக்கு தெரியும் மகாலட்சுமி. கலையது ஊர்தி, கலைமான் மீது வரக்கூடியவள் துர்காதேவி. கலையது ஊர்தி ஜெயமாது, வெற்றி திருமகள். பூமி, பூமி மாதா. திசை தெய்வங்கள், அஷ்டதிக்பாலர்கள், இப்படி எல்லாரும் என்ன பண்ணுவார்கள்? எனக்கு நிதி கொடுப்பார்கள். அரு நெதிங்கிறது அரு நிதி தான். நிதிங்கிறது அங்க எதுகைக்காக வருகிறது. அந்த மாதிரி அரு நெதி, அவர்கள் எனக்கு நிறைய அருளுவார்கள். அவர்களுடைய அருளையெல்லாம் கொடுப்பார்கள். வெற்றி எனக்கு கிடைக்கும். பூமி மாதா எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாள். அஷ்டதிக்பாலர்கள் தங்களுடைய அருளை கொடுப்பார்கள். துர்காதேவி எனக்கு பலத்தை கொடுப்பாள். அப்படி எனக்கு எல்லாமே நன்மையாக கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். அந்த இறைவனை என்னுடைய உள்ளத்தில் நான் வைத்தால் எனக்கு இவர்களெல்லாம் அருள் செய்வார்கள். நான் இவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இவர்களெல்லாம் எனக்கு அருள் செய்வார்கள். அருணெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறைவோதும் எங்கள் பரமன், நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்ப அடுத்ததுக்கு வந்துட்டார். எனக்கு நோய் வந்தால் அந்த நோயும் கூட அருமருந்தாக இருந்து இறைவன் தீர்த்து வைப்பார். வைத்தியநாத சுவாமின்னு சொல்றோமா இல்லையா? வேதங்களே கூட அப்படித்தானே சொல்லும். எல்லா விதமான நோய்களுக்கும் யார் மருந்துனா, இந்த விஸ்வத்திற்கு யார் மருந்து அப்படின்னா ருத்ரன் தான், சிவன் தான் இல்லையா? அந்த பேஷஜமாக இருப்பவர் விஸ்வசிய பேஷஜி அப்படின்னா இந்த விஸ்வத்திற்கே மருந்தாக இருக்கக்கூடிய வைத்தியநாதன். மா மருந்து அருமருந்தொரு திருமருந்து கண்டேனேன்னு பாடினார் ஒருத்தர். தாண்டவர் பாம்பு தீண்டி விட்டது, கால்ல பாம்பு தீண்டி விட்டதுன்னு தெரிகிறது. சிதம்பரம் வரைக்கும் போகணும், வழியில இருக்கார். சிதம்பரத்துல போய் அம்பலவாணரை நான் தரிசிக்க வேண்டுமேன்னு ஆசை. அந்த ஆசையில நடுவுல பாடினார், அருமருந்தொரு திருமருந்து நான் கண்டு கொண்டேன், கொன்றை மாலை சூடும் மருந்து. அது என்ன மருந்துன்னா கொன்றை மாலையை சூடி கொண்டிருக்கிற மருந்து. கொஞ்ச தூரம் போனோடனே விஷம் இறங்கிது. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அவர் இருந்தார். அப்ப எந்த துன்பம் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் மருந்தாக இருக்கக்கூடிய இறைவன். அதத்தான் இங்க பாடுறார். மதி நுதல் மங்கையோடு, அழகான பிறைச்சந்திரன் போன்ற நெற்றியை கொண்ட மங்கை. மதி நுதல், நுதல்ன நெற்றி, அழகான நெற்றியை, சந்திரன் போன்ற நெற்றியை கொண்ட மங்கையோடு வடபாலிருந்து, வட்டம், இது வட்டம்ங்கிறது கல்லால மரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய தெய்வம். வடபால் இருந்து மறைவோதும் எங்கள் பரமன். அவர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கும் போது சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்கிறாரே, 4 மறைகளை உபதேசம் செய்கிறாரே. வடபால் இருந்து மறைவோதும் எங்கள் பரமன், மதிநுதல் மங்கையோடு நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து.
நதியாக இருக்கிற கங்கையையும் கொன்றை மாலையையும் தன்னுடைய சிரசில் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன், அப்படியே கொதித்து கொண்டு வரக்கூடிய காலதேவன் இருக்கானே, இப்பவே உசுர எடுத்துருவேன்னு அவனும் அங்கி, அங்கிங்கிறது அக்னி, அந்த அக்னியும் நமனோடு தூதர், இந்த காலனுடைய தூதர்கள் அவர்கள் வேற தனியா வருவார்கள், கையில ஒரு பெரிய கருப்பு கயிறை வச்சுட்டு. கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும். இவர்கள் மாத்திரமில்ல, எந்த கொடுமையான நோயாக இருந்தாலும் அந்த நோய்களும் அதிகுணம், அவையெல்லாம் குணமடைந்து விடும். அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த கொடு நோய்களான பலவும் மகாகவி பாரதியார் பாடுவார். எனக்கு பக்கத்துல பராசக்தி இருக்கும் போது நோயை பற்றி பயமில்லை. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி. நோயே வரக்கூடாதுன்னு கேட்கல, நோய் வந்தாலும் அந்த நோய் என்னை எதுவும் செய்யாது. அச்சமே இல்லாமல் நான் இருக்க முடியும். எப்போ சக்தி எனக்கு பக்கத்தில் இருக்கிறாள். வாழ்வு தரும் பதமோம் சக்தி ஓம் சக்தி ஓம். அப்ப அந்த தைரியம் எப்ப வரும், அந்த துணிச்சல் எப்ப வரும்னா, கடவுள் என்னோடு இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. கால தூதர்களோ காலனோ ஒன்னும் பண்ண முடியல இல்லையா? அப்படியே வந்து அந்த சிவலிங்கத்தை பிடித்து கொண்டான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை அப்படி ஒரு எட்டி எட்டி உதைச்சார். திருக்கடவூர் ரகசியம்னு ஒண்ணு உண்டு. திருக்கடவூர்ல தான் போய் எல்லாரும் சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி எல்லாம் பண்ணுவார்கள். சிதம்பர ரகசியம் மாதிரியே திருக்கடவூர்லயும் ஒரு ரகசியம் உண்டு. வேற ஒண்ணும் இல்ல. தீபாராதனை காமிச்சதுக்கு அப்புறம் ரகசியம் காட்டுங்கள்னு கேட்டா காட்டுவார்கள். கீழே பீடம் இருக்கும், சிவலிங்கத்துக்கு கீழே ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்தை அப்படி லேசா நகர்த்துவார்கள். அதுல ஒரு பிளேட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த பிளேட் அரேஞ்ச்மெண்ட் அப்படி நகர்த்தினா அங்க கீழே யமன் விழுந்து கிடப்பான். யமன் கீழே விழுந்து விட்டான், அவர் காலால் எட்டி உதைத்துங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய ரகசியம். திருக்கடவூர் ரகசியம்னே பேரு. யமனை காலால் எட்டி உதைத்தாரே, மார்க்கண்டேயனுக்காக செய்தார்னா மார்க்கண்டேயன் நம்பினான். அம்மா அப்பா தவித்தார்கள். ரிகண்டு முனிவர் வரம் பெற்று பெற்ற பிள்ளை, அவர்கள் தவித்தார்கள், உயிர் போயிடுமே உயிர் போயிடுமேன்னு. அந்த பையன் சொன்னான், நான் பிறந்ததே அவருடைய வரம் தானே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுகிறீர்கள்? அவரை போய் பிடித்து கொண்டால் அவர் காப்பாற்றுவார். அப்ப அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்காக வந்து காலனையே எட்டி உதைத்தவர். இது இன்னொன்னு, திருவையாறுல தெற்கு கோபுரத்துக்கு பக்கத்துல ஆட்கொண்டார் சன்னதின்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா திருவையாருக்கு போகக்கூடியவர்கள் ஆட்கொண்டாரை வழிபட்டுத்தான் உள்ளே போக வேண்டும்னு கணக்கு. ஆட்கொண்டார் சன்னதிக்கு முன்னால குங்கிலியம், இந்த சாம்பிராணி புகை இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வைத்திருப்பார்கள். ஆட்கொண்டாருக்கும் அந்த சாம்பிராணி தான் போடுவார்கள். அங்க குங்கிலியம் விற்கும். என்ன கதை இதுன்னா, சுச்சரித்தன்னு ஒரு பையன், அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போனார்கள். ஆனா அந்த பையனுக்கு எப்படியோ சிவபக்தி அதிகம். அவன் எல்லா ஊருக்கும் போய் அங்கங்க பக்கத்துல இருக்கிற திருத்தலங்கள், அந்த காவிரி பகுதியில போய் சிவபெருமானை வழிபட்டு வந்தான். ஒரு நாள் ஏதோ ஒரு ஊர்ல மண்டபத்துல படுத்துட்டு இருக்கான். கனவுல யமதர்மன் காட்சி கொடுத்தான். இன்றிலிருந்து சரியாக 5வது நாள் இரவு உன்னை நான் வந்து பிடித்து கொண்டு போய் விடுவேன். திடுக்கிட்டு எழுந்தான் அந்த பையன். பயம் பிடிச்சது. நேர திருவையாருக்கு ஓடினான். உள்ள கூட போகல. அப்படியே அவனுடைய அந்த டென்ஷன்ல பதைப்புல அந்த தெற்கு கோபுரத்துக்கு அப்படியே பக்கத்துல உட்காந்து, சாமி இந்த மாதிரி சொல்லிட்டானே, நான் என்ன பண்ணுவேன், என்ன காப்பாத்து. 5வது நாள் மாலை காலன் தன்னுடைய காலபாசத்தை சுழற்றி கொண்டே வந்து விட்டான். அந்த பையன் கத்துறான். இப்ப என்ன பண்ணார் தெரியுமா? துவாரபாலகர்கள் இருப்பார்களா இல்லையா, அந்த துவாரபாலகர்ல ஒருத்தர் மேல இறங்கிட்டார் சிவபெருமான். துவாரபாலகர் அப்படியே இறங்கி வந்து அந்த காலனோடு சண்டை போட்டு காலனை கீழே வீழ்த்தி அவனை விரட்டியதாகவும், துவாரபாலகரை ஆட்கொண்டார் இல்லையா, அதனால் அந்த சுவாமிக்கே ஆட்கொண்டார்னு பேரு. அதுக்கப்புறம் சுச்சரிதன் நெடுங்காலம் வாழ்ந்தான். என்ன நோயாக இருந்தாலும், எந்த காலபாசமாக இருந்தாலும் சிவபெருமான் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட்கொண்டார். இந்த துவாரபாலகரே கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். இதுல அவருக்கு ஆட்கொண்டார்னு பேரு. அலங்காரம் எல்லாம் பண்ணி இருப்பார்கள். ஆட்கொண்டார் சன்னதி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அக்னி தேவனாக இருந்தாலும், இது நிறைய நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேர், அபிராமி பட்டர் கூட
அம்மா நீ என்னை வந்து காப்பாத்துவ, காலன் அங்கே வந்து நிற்கும் போது, காலன் வெளி நிற்கும் போது என்னை நீ காப்பாற்றுவாய், 9 கோணங்கள் மேவி உறைபவளேன்னு பாடுவார். அப்ப கடவுளை பற்றி கொண்டால் எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்வார். நஞ்சணி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறு நங்கள் பரமன், துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட் அப்படியே தான் இருக்கும். நஞ்சு அணி கண்டன், விஷத்தை எடுத்து தன்னுடைய தொண்டையில் வைத்துக் கொண்டவர். எந்தை மடவாள், அவர் என்னுடைய தந்தை, அவர் மடவாள் தனோடும், மடவாள்ங்கிறது மென்மையான பெண், அந்த பெண்ணோடும் கூட விடையேறு, ரிஷபத்தின் மீது ஏறக்கூடிய எங்கள் பரமன், நங்கள் பரமன், நம்முடைய பரமன், துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து, துஞ்சு இருள் கரும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வன்னியையும் கொன்றை மாலை கொன்றை மலர்களையும் தன்னுடைய முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உறும் இடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும். ஒருவேளை ராட்சசர்கள் ராட்சசத்தனமா யாராவது எனக்கு தீங்கு செய்தாலும், வெஞ்சின அவுணர், அவுணர்ங்கிறது அரக்கர்கள், கோபம் கொண்ட அரக்கர்கள். நீங்க அரக்கர்கள்னா ஏதோ அப்படியே கோரப்பல்லோட ஒரு 10 தலையோடெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நாம எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ பேரெல்லாம் வைக்கிறோம், நமக்கு தெரியும் எது அரக்கத்தனம். அந்த அரக்கத்தனம் இருக்கக்கூடியவர்கள் வெஞ்சின அவுணர் உறும் இடி. உறும் இடிங்கிறது ஒண்ணு இயற்கையினால வரக்கூடிய பேரிடர்கள், அந்த இடி இடிக்கக்கூடிய மேகத்திலே இருந்து வரக்கூடிய உரும்னாலே இடின்னு அர்த்தம். இந்த இடத்துல உரும் இடி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, வறுமை, மிகப்பெரிய வறுமை. அந்த வறுமையிலே இருந்தும் யார் என்னை காப்பாற்றுவார்கள்? மின்னும் மிகையான பூதம், பஞ்சபூதங்களால வரக்கூடிய சிக்கல்கள். புயல் காற்று வருகிறது, தண்ணீர் என்னை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறது, என்னுடைய வீட்டை தண்ணீர் நிரப்பி ஒன்றுமில்லாமல் செய்கிறது, பூகம்பம் வருகிறது, எந்த துன்பமாக இருந்தாலும் மின்னும் மிகையான பூதம் அவையும். பூதம்ங்கிறது பஞ்சபூதங்கள். ரொம்ப மிகையாக, பஞ்சபூதம் அளவோட இருக்கணும், அதுக்கு இருக்க வேண்டிய அளவில் இருக்கணும். அது ரொம்ப மிகைப்பட்டால் அதனால வரக்கூடிய கெலாமிட்டிஸ், அந்த கெலாமிட்டிஸா இருந்தா கூட அவையும் அஞ்சிடு. அவையெல்லாம் சிவபெருமானை பார்த்தால் அச்சமுற்று அப்படியே கைகூப்பி நிற்கும். அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வாழ்வரி அதளது ஆடை வரி கோவணத்தர் மடவாள் தனோடும் உடனாய், நாள் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால், கோளரி உடுவையோடு கொலை யானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்ப எதெல்லாம் நல்ல? முதல்ல கிரகங்களை சொன்னார், நட்சத்திரங்களை சொன்னார், அப்புறம் தெய்வங்களை சொன்னார், பரிவார தேவதைகளை சொன்னார், பஞ்சபூதங்களை சொன்னார். இப்ப காலன் அவர்களெல்லாம் கூட நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். இப்ப யாருன்னா ஏதோ விலங்குகளால வரக்கூடிய துன்பம். நம்ம பல விதத்துல துன்பம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமா இல்லையா? காட்டு பக்கம் போறதுக்கு பயமா இருக்கு. வாழ்வரி அதளது ஆடை, புலி அதழ். வாழ்வரிங்கிறது வரி புலி, வரி வரியா உடம்புல இருக்கக்கூடிய மின்னுகிற அந்த வரிகளை கொண்ட புலி, புலியினுடைய அதழ், புலியினுடைய தோல், அந்த தோலைத்தானே அவர் அரை கசைத்தார். வாழ்வரி அதளது ஆடை, அந்த ஆடையை அணிந்து கொண்டு வரி கோவணத்தர், அதையே தன்னுடைய இடை ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவர். மடவாள் தன்னோடும், அந்த அம்பிகை அவளை உடன் அழைத்து கொண்டு, மடவாள் தன்னோடும் உடனாய், நாள் மலர் வன்னி கொன்றை. அங்கேயும் சொன்ன அதே விஷயம்தான். அன்றைக்கு பூத்த புதிய வன்னி பூக்களையும் கொன்றை பூக்களையும் நதி கங்கையையும் தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு என் உளமே புகுந்த அதனால், கோள் அரி உடுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி. இதெல்லாம் என்னென்ன? கோள் அரிங்கிறத சிங்கம்னு சொல்லலாம், அரிங்கிற வார்த்தை சிங்கத்துக்கு உண்டு. ஆனா இந்த இடத்துல குரங்குன்னு சொல்லலாம். இப்ப குரங்கு ஏதாவது டேமேஜ் பண்ணுவான்னா, மொத்தத்துல என்னென்ன விலங்குகளால வரக்கூடிய எனக்கு காட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் ஏதோ பிரச்சனைகள். வலிய குரங்கு, உழுவைனா புலின்னு அர்த்தம், கொலை யானை, யானை வந்து என்ன இடிச்சிடுமா,
ஏன் இதை சொல்றார் தெரியுமா? திருநாவுக்கரசரை யானை இடறுவதற்கு வந்தது, அந்த யானை வலம் வந்து போயிற்று. திருநாவுக்கரசர் மனசுல அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வருகிறார். கவலைப்படாதீர்கள், யானையை என் மீது ஏவினாலும் எனக்கு துன்பம் வராது, என்னை தூக்கி கடலில் போட்டாலும் பஞ்சபூதம் என்னை ஒன்றும் செய்யாது, என் மீது காலதேவனையே ஏவினாலும் ஒன்றும் செய்யாது, உழுவைனா புலி, கொலையானை, கேழல்னா பன்றி, கொடு நாகம், கொடிய பாம்பை என் மீது விட்டாலும் எதுவும் ஆகாது, கரடி, ஆளரி. இந்த ஆளரிங்கிறத ரெண்டு விதமா பார்க்கலாம். முதல்ல சிங்கம்னு சொல்லிட்டோம்னா ஆளரினா அதுக்கு கூட இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள், நெருக்கமான துணையாக இருக்கிற விலங்குகள். இல்ல அங்க குரங்குன்னு எடுத்துட்டோம்னா ஆளரிங்கிறத சிங்கம்னு எடுத்துக்கலாம். எந்த விலங்காக இருந்தாலும் அவையெல்லாம் நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல அடியானவர்க்கு மிகவே. அப்ப என்ன விதத்துல எல்லாம் கஷ்டம் வரும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு எந்த விதத்துல வரக்கூடிய துன்பமும் சிவபெருமானை உள்ளத்தில் வைத்தால் போய்விடும். செப்பிளமுலை நன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார், ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா, அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. செப்பிள முலை நன் மங்கை, அழகான மார்புகளை கொண்டவளான அந்த அம்பிகையை ஒரு பாகமாக, தன்னுடைய பாகமாக கொண்டவர், வாமபாகமாக கொண்டவர், விடையேறு செல்வன், ரிஷபத்தின் மீது ஏறக்கூடியவர், ஒப்பிள மதியும் அப்பும், அப்புனா நீர் நமக்கு தெரியும், ஒப்பிள மதி அழகான நிலாவையும் கங்கையையும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்து. அது என்னது? வெப்பொடு குளிர், வாதம், பித்து. வாதம், பித்தம், ஸ்லேட்டுமம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? the three humors of the body அப்படின்னு ஆயுர்வேதமும் சொல்லும், சித்த மருத்துவமும் சொல்லும், வள்ளுவரும் சொல்லுவார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. வாதம் அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. பித்தம் அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸ்லேட்டுமம் அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இதுதான் நோய் வரக்கூடிய வகை அப்படின்னு பண்டைய மருத்துவ முறைகள் சொல்லக்கூடியவை. இப்ப அதை சொல்றாரு இங்க. வெப்பொடு குளிரும் அப்படிங்கிறது ஸ்லேட்டுமம். நீங்க ரொம்ப ஹாட்டா ட்ரையா இருக்கிற கிளைமேட்ல போனாலும் உங்களுடைய மூக்கு திடீர்னு கொட்ட ஆரம்பிக்கும், ரொம்ப குளிர்ச்சியில போனாலும் கொட்ட ஆரம்பிக்கும். அதுதான் வெப்பொடு குளிரும் ஸ்லேட்டுமம். அந்த மியூகோசல் எயில்மெண்ட் இல்லைன்னா மியூகோசல் காம்பனன்ட்னு வச்சுக்கலாம். வாதம் மிகையான பித்து, பித்தம் அதிகமா போச்சும்பார்கள். சில பேருக்கு பித்தம் அதிகமாச்சுன்னா நோய் வரும். அப்ப அந்த பித்து, வாதம், ஸ்லேட்டுமம், வினையான வந்து, இந்த மூணு நாள வரக்கூடிய உடல் நோய்கள் அவையும் ஒன்றும் செய்யா. வினையான வந்து நலியா, அவற்றினால் நமக்கு நலிவு உண்டாகாது. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல, எந்த விதமான உடல் நோயும் வராது. அதையும் அவர் பார்த்து கொள்வார். வேள்பட விழி செய்து அன்று விடைமேல் இருந்து மடவாள் தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால், ஏழ் கடல் சூழ் இலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நலியா, ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதுல ராவணன் தலையை நின்றான் இல்லையா? ஏழ் கடல் சூழ் இலங்கை அரையன். 10 பாட்டு இல்ல 11 பாட்டுல 8வது பாட்டில் இலங்கேஸ்வரனை பாடாமல் ஞானசம்பந்தர் இருக்க மாட்டார். 8வது பாட்டுல எங்கேயோ வந்துருவான், ராவணன் வந்துருவான். ராவணன் பெரிய சிவபக்தன்கிறதுனால ராவணனை பத்தின மென்ஷன் 8வது பாட்டுல எல்லா பதிகத்திலையும் இருக்கும். எக்ஸெப்ஷன் 1-2 தான். வேள்பட விழி செய்து, ரொம்ப அழகான விழி, பளபளக்கக்கூடிய விழி. அந்த பளபளக்கக்கூடிய விழி என்ன? வேள்பட விழி செய்து என்ன பண்ணினார்? தன்னுடைய மற்ற விழிகள் இல்ல, நெற்றிக்கண்ணை திறந்து அங்க நின்னானே எதிரில மாறவேளாக இருக்கிற மன்மதன், அந்த மன்மதன் எரியும்படியாக தன்னுடைய விழியை விழித்து பார்த்தவர். அதுதான் விழி செய்து, நெற்றிக்கண்ணை திறந்து.
வேள்பட மன்மதன் விழும்படியாக, படுதல்னா அழிதல்னு அர்த்தம். ஒரு சின்ன விஷயம் இங்க சொல்லிக்கிற, ஒரு சில மணித்துளிகள் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆகலாம், தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் முடிந்த வரைக்கும் அழைப்பிதழ்கள் இல்ல நாம எழுதக்கூடிய இதுலயாவது இந்த பட்டு அப்படிங்கறத அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லாம தொடங்க பெற்றது. ஏன்னா படுதல்ங்கிறது அமங்கலமான ஒரு சொல். அந்த சொல்லை பயன்படுத்தாமல், அந்த காலத்துல எழுதும் போது அப்படித்தான் இருந்தார்கள். சரவண முதலியாரோ அருணை வடிவேல் முதலியாரோ ஆசா ஞான சம்பந்தம் வரைக்கும் கூட அப்படித்தான். அவர்கள் பட்டுன்னு எழுத மாட்டார்கள், தொடங்க பெற்று. ஆனா நம்ம காலப்போக்குல சில வார்த்தைகள் நமக்கு சரியா தெரியாததுனால அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். துவக்கம்னு சொல்லாம இருக்கிறது நல்லது. தொடக்கம், துவக்கம்னா துவக்குனா தோல். அப்போ அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லாமல் இருக்கிறது, அந்த நெகட்டிவா ஒரு வைப்ரேஷன் வராம இருக்கிறது நல்லது. நல்ல மங்களமான சொற்கள். வேள்பட மன்மதன் விழும்படியாக, இத மீறி அடுத்தது சொல்லலாம். என்னதான் இதெல்லாம் சொன்னாலும் கடவுள் பார்த்துக் கொள்வாருங்கிறது அடுத்த ஸ்டெப். ஆனா முடிஞ்ச வரைக்கும் we will percolate good things அப்படிங்கிறது தான். வேள்பட விழி செய்து அன்று விடைமேல் இருந்து ரிஷபத்தின் மீது ஏறி மடவாள் தன்னோடும் உடனாய. இதுல ஒரு பெரிய இன்டர்பிரேஷன் இல்லை. பராசக்தியை தன்னோடு கொண்டு ரிஷபத்தின் மீது ஏறி வாழ் மதி வன்னி கொன்றை மலர் சூடி. வாழ்னா பளபளப்புன்னு அர்த்தம், நல்ல பிரகாசம். அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய மதி நிலாவையும் வன்னி கொன்றை மலர்களையும் சூடி வந்து என் உடமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடும் இடரான வந்து நலியா. லங்கேஸ்வரன் மாதிரி பெரிய இடர்கள் வந்தா கூட அந்த இடர்களால் எந்த துன்பமும் இல்லை. லங்கேஸ்வரனை பாடுவதுன்னு வச்சுட்டார். ஆனா சில இடங்கள்ல என்ன பண்ணுவாருன்னா, அரக்கனாக இருந்து அவனால் வரக்கூடிய துன்பங்கள் கூட வராது, அவனை போன்றவர்கள் தரக்கூடிய துன்பங்கள். அப்ப ராமனுக்கு எப்படியெல்லாம் ராவணனால துன்பம் வந்தது, என்ன மாதிரி மாயையெல்லாம் வந்தது, அந்த மாதிரியான துன்பங்கள் கூட என்னை நலியா. ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, எல்லாமே எனக்கு நன்மையாக இருக்கும். பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசுஏறும் எங்கள் பரமன். பல பல வேடமாகும். மாணிக்கவாசகர் பாடினாரே, ஏகன் அநேகன். ஒரு வடிவத்துலதான் இருப்பானா? இல்ல, எந்த வடிவத்துல வேணாலும் வருவான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், தெய்வம் மனுஷ்ய ரூபேனார்கள். மனுஷ வடிவத்துல வந்தா அந்த தெய்வத்தை நம்மால அடையாளம் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. ஏன்னா நாம என்ன வச்சிருக்கோம், புலித்தோலை கட்டின்னு வந்தா மட்டும்தான் சிவபெருமான். டு யூ ஹாவ் அன் ஆதார் கார்டு அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்போம். கடவுள் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரலாம், ஒரு சின்ன புழுவாக கூட வரலாம். பல பல வேடமாகும் பரன், தானே பல வேடங்களை எடுக்கக்கூடிய அந்த பரமன். நாரிபாகன், நாரி பெண்ணை தன்னுடைய பாகமாக கொண்டவன். பசுஏறும் எங்கள் பரமன், அந்த ரிஷபத்தின் மீது ஏறக்கூடியவன். இங்க ரிஷபத்தை பசுனர், அதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ரொம்ப டீட்டெயில்டா இன்னைக்கு பார்க்க வேண்டாம், அத இன்னொரு பதிகத்துல பார்க்கலாம். இந்த ஜீவன்களே பசுக்கள். பசு ஏறும் எங்கள் பரமன்னா நம்ம மனசுக்குள்ள ஏறுகிறார்னா நாம ஒவ்வொருத்தரும் அவருக்கு வாகனமாக இருக்க வேண்டும். பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல். சலமகள் ஜலமகள், கங்கை நீரை தன்னுடைய தலையில் வைத்து எருக்கம்பூவை வேற தூக்கி வச்சுக்கிறார். எதெல்லாம் வேண்டான்னு எல்லாரும் தூக்கி போடுறதெல்லாம் எடுத்து தலையில வச்சுட்டு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர்வரு காலமான பலவும் அலைகடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல. 8வது பாட்டுல ராவணனை சொல்லுவார். 9வது பாட்டுல எப்படியாவது அந்த அடி முடி கதையை கொண்டு வரா மாதிரி திருமாலையும் பிரம்மாவையும் சொல்லிவிடுவார். இங்கேயும் பாருங்கள், மலர் மிசையோன் மால், மலர் மீது இருக்கக்கூடிய நாவிக்கமலத்தில் இருக்கிற பிரம்மாவும் திருமாலும் மறையோடு தேவர், தேவலோகத்தை சேர்ந்த தேவர்கள் 4 மறைகள், வரு காலமான பலவும் அலைகடல் மேரு, இவர்கள் வரக்கூடிய இவர்களும் இன்னும் பல மேருமலை வரைக்கும் அலைகடல், இதெல்லாம் எதுவுமே எனக்கு துன்பத்தை தராது, என் மேல மலை விடாது, எனக்கு எந்த விதமான
கடல் ஆபத்தும் வராது. அலை கடல் மேரு அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அந்த இறைவனை உள்ளத்தில் வைத்தால் இந்த பஞ்சபூதங்களால் மாத்திரமல்ல, தெய்வங்களால் மாத்திரமல்ல, இந்த மாதிரி அடிமுடி தேடி சண்டை கிண்டை எதுவும் வராது, சச்சரவு எதுவும் வராது. திருமாலும் பிரம்மாவும் போட்டுக்கொண்ட சண்டை மாதிரி கூட எந்த சண்டையும் எனக்கு வராது. கொத்தலர் குடலியோடு விஷயற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. 10வது பாட்டுல சமணர்களையும் பௌத்தர்களையும் ஒரு சாடு சாடுவார். இன்னைக்கு அததான் முதல்ல சொன்னேன். இன்னைக்கு நமக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம். அன்றைக்கு இருந்த காலச்சூழல், 7ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் புறச்சமயங்கள் அதிகமாக தலை தூக்கிய நிலையில் அவற்றை சாட வேண்டிய அவசியம் வந்தது. ஏன் திருநீரு பூசக்கூடாது? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஏன் திருநீரு பூசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்? ஏன்னா புறச்சமயத்தின் பால் மன்னனுடைய ஆதிக்கம் இருந்தது. அப்போ இத ரீஜுவனேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. அவர்கள் சொன்னார்களே, கிராஸ் ரோட்ஸ்ல சம்டைம்ஸ் we have to revive. அந்த ரிவைவல் தான் இந்த பெருமக்கள் கொண்டு வந்த ரிவைவல். இன்னைக்கு நாம சமணர்களையோ பௌத்தர்களையோ நம்மோடு சேர்த்து கொண்டு விட்டோம். அவர்கள் வேறு யாரும் இல்லை. இதுல சமணத்தின் மீதும் பௌத்தத்தின் மீதும் எந்த தாக்குதலும் கிடையாது. we'll have to understand. மனிதர்கள் தான் என்ன பண்றோம், பல நேரத்துல மற்றவர்களை நம்முடைய ஆக்கிரமிப்பால் நம்முடைய ஆளுகையால் மாற்றுகிறோம். இன்னும் சொல்ல போனா கடவுளுக்குள்ள சண்டையே, கடவுளுக்குள்ள சண்டை கிடையாது. கடவுள் உயர்ந்தவர் என்று நினைத்தால் சண்டை கிடையாது. அது யாரா இருந்தாலும் சொல்றேன். கடவுள் உயர்ந்தவர்னு நினைப்பு இருக்கக்கூடியவர்கள், உண்மையான நினைப்பு இருந்த சண்டை கிடையாது. எப்ப தெரியுமா பிரச்சனை வருது? இந்த கடவுள் உயர்ந்தவர் ஏன் தெரியுமா? நான் வணங்குவதால் உயர்ந்தவர். அந்த அகங்காரத்தினால வரக்கூடிய பிரச்சனை தான். அவரவர்கள் நான் அப்படிங்கிற அந்த நினைப்பினால வரக்கூடிய பிரச்சனை. அன்றைக்கு இதை பாட வேண்டிய அவசியம் ஞானசம்பந்தருக்கு இருந்தது. புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு. அவர்களோடு வாதம் செய்தால் அந்த வாதத்தில் நான் வெல்லும்படியாக, அவர்கள் தோற்று போகும்படியாக இந்த அண்ணலுடைய திருநீரு செய்யும் அந்த திடம் எனக்கு இருக்கிறது. அதுதான் ரிப்ளை டு நாவுக்கரசர். கவலைப்படாதீர்கள், நாங்க போனா இந்த திருநீரு என்னை காப்பாற்றும். கொத்தலர் குழலியோடு விஜயர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன். கொத்தலர் குழலியோடுங்கிறது பின்னால சேரும். கொத்தலர் குழலி, நல்ல நீண்ட குழல்களை கொண்ட அம்பிகையோடு, மத்தமும் மதியும் ஊமத்தை மலரும் திங்களும் நாகமும் நாக முடிமேல் அணிந்து, அந்த பாம்பையும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இந்த நடுவுல இருக்கிற விஜயர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன். பாசுபதாஸ்திரம் வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் தவம் செய்ய போனான். அவனுக்கு எதிரில் வேடுவனாக வந்து அவனோடு போட்டி போட்டு அவனோடு சண்டை போட்ட வேட விகிர்தன். சிவபெருமான்கிற தோற்றத்துல வரல. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இப்ப கொஞ்ச நாள் முன்னால நினைச்சோமே, சிவபெருமான் எப்படி வருவார்? புலித்தோலோடு வருவார். இல்ல, ஒரு வேடுவனாக வந்து நின்னார். அர்ஜுனனுக்கு அடையாளம் தெரியல. அந்த கதைக்கெல்லாம் அர்த்தம் அதுதான். அர்ஜுனனுக்கு அடையாளம் தெரியல. இவர் யாரோ, இவர் என்னோட வேட்டையாடுறாரே, கூட போட்டி போடுறாரு, he is my competitor அப்படின்னு தானே சண்டை வந்தது அர்ஜுனனுக்கும் அந்த வேடுவனுக்கும். 2 பேரும் கட்டி பிடிச்சு உருண்டு சண்டை போட்டார்கள். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அர்ஜுனனுக்கு வந்தது சிவபெருமான். தனக்கு பாசுபதாஸ்திரம் கொடுப்பதற்கு வந்தார். அப்போ கடவுளையே காம்படிட்டர்னு பல நேரத்துல நினைத்து விடுகிறோம். அந்த விஷயத்தை இங்க சொல்றார். விஜயர்க்கு நல்கு குணமாய வேட விகிதன். விஜயனாக இருந்த அர்ஜுனனுக்கு நல்குவதற்காக, தன்னுடைய வேடத்தை மாற்றிக்கொண்டு அவனுக்கு அருள்வதற்காக வந்தவர் அந்த விகிர்தன். கொத்தலர் குழலியோடு மத்தம் மதியம் நாகம் இவையெல்லாம் சேர்ந்து என்னுடைய உள்ளத்திற்குள் புகுந்தால் யாரை வேண்டுமானாலும், anybody who challenges me, அவர்களை வெல்லக்கூடிய ஒரு தன்மையை எல்லோருக்கும் கொடுத்து விடுவார்.
அவருக்கு மாத்திரம் இல்லை, இது ஞானசம்பந்தருக்காக மாத்திரம் சொல்லல, எல்லோருக்கும். அதனாலதான் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானுரு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இதுலதான் தன்னை சொல்லிக் கொள்கிறார். பிரம்மாபுரத்து மறை ஞான முனிவன். நேரடியா இங்க ஞான சம்பந்தன்கிற பெயரை சொல்லல. பிரம்மாபுரம்ங்கிறது சீர்காழி. சீர்காழியில் பிறந்தவனாக இருக்கிற ஞான சம்பந்தன். தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ. நல்ல அந்த பிரம்மாபுரத்தினுடைய சிறப்பை சொல்கிறார். தேன் கொட்டக்கூடிய பொழில்கள், கரும்பு ஆலைகள், ஆலை விளை சென்னல், நல்ல நெல் விளையக்கூடிய வயல்கள், துன்னி வளர் செம்பொன், இதெல்லாம் இருந்தா என்ன சுபிட்சம் இருக்கும். சுபிட்சம் இருக்குன்னா நிறைய பொன்னும் பொருளும் இருக்கும். அந்த பொன்னும் பொருளும் எல்லா இடத்திலேயும் இருக்கிற ஆதியாய பிரம்மாபுரம். பிரம்மா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு கணக்கு அந்த சீர்காழிய. அதனாலதான் அதுக்கு பிரம்மபுரம்னு பேரு. அந்த ஆதியான பிரம்மாபுரத்துல தோன்றிய ஞான சம்பந்தன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம். நாளும் கோளும் நல்ல பக்தர்களை எந்த விதத்திலேயும் தீங்கு செய்யாத வண்ணம் உரை செய்த இந்த சொல் மாலையை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் வானலோகத்திலேயே அரசாழ்வர், வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு இந்த பதிகத்தை நிறைவு செய்தார். பெருமக்களே, கொஞ்சம் வேகமாக இந்த பதிகத்தினுடைய அந்த பாடல்களை மாத்திரம் ஒரு முறை எல்லோரும் முடிந்த வரைக்கும் சேர்ந்து சொல்லிவிடலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் முளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்கை எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் புலமே புகுந்த அதனால் 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்த அதனால் திருமகள் கலையது உறுதி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறைபோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்த அதனால் கொதியொரு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நஞ்சடி கண்ட நெந்தை மடவாள் தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வாழ்வரி அதனோடு ஆடை வரி கோவணத்தர் மடவாள் தனோடும் உடனாய் நாள்மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தென் புலமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேடல் கொடு நாகமோடு கரடி ஆடரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிளமதியும் அப்பும் முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வேள்பட விழி செய்து அன்று விடைமேல் இருந்து மடவாள் தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பல பல வேடமாகும் பரன் நாரிவாகும் பசுஏறும் எங்கள் பரமன்
சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த அதனால் மலர் விசையோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலைகடல் மேலு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குடலியோடு விஷயற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணன் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கொள் ஆலை விடை சென்னல் துண்ணி வளர் செம்பொனெங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. திருச்சிற்றம்பலம்.